عن الأعمش قال سمعت عبد الرحمن يقول صلى بنا عثمان بن عفان رضي الله عنه ركعة رضي الله عنهما بالفخار عنهما بالمحدثين البخاري. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه تشريفا وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله جل شانه وتعالى அவனுடைய எல்லையில்லா கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னதமான சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க நமது முன்னோர்களால் துவங்கப்பட்ட புனிதமான மஜ்லிஸ் புகாரி ஷரீஃப் எனும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க இந்த மஜ்லிஸையும் இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்தவர்களையும் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் புனிதமிக்க இந்த மஜ்லிஸை இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல நாதாக்கள் பல சீதேவிகள் கால் பதித்த புனிதமான இந்த இடத்தில் மிஸ்கீனாகிய எனக்கும் பேசுவதற்கு நல்வாய்ப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எனக்கு தந்ததற்காக ஆரம்பமாக அல்லாஹுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அதற்கு பிறகு எனக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த புகாரி ஷரீஃப் நிர்வாக பெருமக்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா ஃபித்தாரைன். மூன்றாவதாக 98 ஆண்டுகள் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த விதத்தில் உதவி செய்தார்களோ, உடலாலும் பொருளாலும் எந்த விதத்திலாவது இந்த மஜ்லிஸோடு தொடர்புடையவர்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களுக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் மேலான நற்கூலியை வழங்குவானாக. இனி நாலாவதாக புனிதமான மிகச் சிறப்பிற்குரிய
வரலாற்று சிறப்புமிக்க இந்த மஜ்லிஸை உருவாக்கி தந்த நமது முன்னோர்களாகிய வாக்கிஃபீன்கள், அதுபோன்று இந்த மஜ்லிஸை ஏற்படுத்தியவர்கள் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களின் பிழைகளை பொறுப்பானாக, அவர்களின் கபூர்களை அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்வான சுவனத்தில் அல்லாஹ் அவர்களை வசிக்கச் செய்வானாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த மஜ்லிஸை அவர்கள் தொடங்கினார்களோ அந்த மஜ்லிஸின் பிரகாரம் அவர்கள் கண் குளிர மனம் குளிர இந்த சபை நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 98 ஆண்டுகள் கிட்டத்தட்ட செஞ்சுரியை நெருங்கிடுச்சு. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா புனிதமிக்க இந்த மஜ்லிஸை மறுமை நாள் வரையிலும் அல்லாஹ் நிலைநிறுத்தி வைப்பானாக. எல்லாவித ஆஃபத்துகள் முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, இன்றைய தினம் பிறை 4. பொதுவாக பிறை 2, 3 அதற்கு முன்பெல்லாம் முழுக்க தொழுகை சம்பந்தப்பட்ட பாடம்தான் நடந்து வருகிறது என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். எனக்கு முன்பு பேசிய சங்கைமிகு உலமா பெருமக்கள் எல்லாம் தொழுகை சம்பந்தமாகவே பல செய்திகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். அன்பான பெருமக்களே, இன்றைய பாடத்திலும் முழுக்க தொழுகை சம்பந்தப்பட்ட பாடம்தான். தொழுகையில் எப்படி சஜதா செய்ய வேண்டும், எவ்வாறு தொழ வேண்டும், அதுபோன்று தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய அவுராதுகள், கஸ்ருடைய தொழுகையை பற்றி, சலாத்துல் ஹௌஃப் போருடைய நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையை பற்றி, பிறநாளுடைய தொழுகையை பற்றி, அதுபோன்று வித்ருடைய தொழுகையை பற்றி, சலாத்துல் இஸ்திஸ்கா மலைக்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகை, சலாத்துல் ஹுசூஃப் கிரகண தொழுகை, இது சம்பந்தப்பட்ட இப்படி தொழுகை சம்பந்தமான பல தகவல்களை இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய பாடத்தில் ஓதப்பட்ட செய்திகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதா செய்வது சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்வாங்க. உமிரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யஸ்ஜுத அலா சபஅத்தி ஆதுமின், சஜதா செய்யும் பொழுது 7 உறுப்புகள் பூமியில் பட வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்போ சஜதா எவ்வாறு செய்ய வேண்டும், சஜதா செய்யும் பொழுது உறுப்புகளை எவ்வாறு வைக்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைய பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கானன் நபியு யக்ஸிரு அன் யகூல ஃபீ ருகூஇஹி வ சுஜூதிஹி, நாயகம் ருகூவிலும் சுஜூதிலும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்பதை துஆ சுஜூதிலும் ருகூவிலும் அவர்கள் ஓதுவார்கள் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஅ்ததிலு ஃபி சுஜூதி, இஅ்ததிலு ஃபி சுஜூதி வலா யப்சுது அஹதுக்கும் ذراعைஹி இம்பிசாத்தல் கல்பு, சஜதா எவ்வாறு செய்ய வேண்டும், நாய் கையை வைக்கிற மாதிரி கையை வைக்காதீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதா சம்பந்தமாக சொல்வார்கள். நிறைய செய்திகளை நாம் பார்க்கலாம். அதுபோன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதா உகீமத்தி ஸலாத்து, இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் ஃபலா தஅதூஹா தஸ்அவுன், ஓடி வராதீங்க. தொழுகைக்காக வேண்டி இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் விரைந்து ஓடி வராதீர்கள். தூஹா தம்ஷூன், சாதாரணமாக நடந்தே வாங்க, சாதாரணமாக நடந்தே வாருங்கள். அலைக்கும் பிஸ் சகீனா, ரொம்ப நிதானமாக நிம்மதியாக தொழுகைக்கு வாருங்க. ஃபமா அதரக்குத்தும் ஃபஸல்லு, நீங்கள் ஜமாத்தோடு தொழுகை வரும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அது தொழுதுக்குங்க. ஏதாவது ஒமா ஃபாத்தக்கும் 1வது ரக்காத்தோ 2வது ரக்காத்தோ மிஸ் ஆகிடுச்சுன்னா ஃபஅத்திம்மு, இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு எழுந்து நின்று தொழுகுங்க. இதெல்லாம் நாயகம் சொல்லித்தரக்கூடிய ஒழுக்கங்கள். நம்ம கூட பார்க்கலாம், குருத்திரப்பல்ல இமாம் ருக்கூல இருக்கும்போது தடப்பட்டான ஒரு சவுண்டு வரும். ஒருத்தன் ஒழு செஞ்சு அவசரமாக ஓடிட்டு வந்து வலிக்கிட்டு கீழே விழுவான். தேவையில்லை, அதெல்லாம் நாயகம் வேணாங்கிறாங்க. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போதே நம்ம பார்த்துருக்குறோம். ருக்கூவில் இருக்கும் பொழுது தான் நிறைய சப்தங்கள்லாம் கேட்கும். அவசரமாக அந்த ரக்காத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி வேகமாக வந்து டைல்ஸில் வலிக்கி அவங்க பார்க்கறத பறப்பான். அது பாட்டில் தேவையில்லை, சொல்லுதான் வேணாங்கிறாங்க. அப்புறம் ஏன் செய்கிறேன், வேணான்னு தானே சொல்கிறாங்க, பர்டிகுலராக சொல்கிறாங்க. அப்படி வராத
இமாம் 2வது ரக்காத்தில் இருக்கிறாரா, அதில் ஒன்று ஜாயிண்ட் ஆகிக்கோ. 3வது ரக்காத்தில் இருக்கிறாரா, அதில் ஒன்று ஜாயிண்ட் ஆகிக்கோ. ஏன் அவசரமாக வந்து அந்த ரக்காத்தை பிடிக்கணும்? தேவையில்லை. ரசூலுல்லாஹ் வேணாங்கிறாங்க, அதுதான் நம்ம செய்கிறோம். பண்பான பெருமக்களை, இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை லுஹர் தொழு வைக்கிறாங்க. லுஹர் தொழு வைக்கும் பொழுது முதலாவது அத்தஹியாத்தில் உட்காரல, எஞ்சிட்டாங்க. அப்புறம் தொழுது முடித்ததற்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி 2 ரக்காத்து சஜிதா சஹூ செய்கிறாங்க. இதெல்லாம் தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள். அன்பான பெருமக்களே, இப்போ நிறைய செய்திகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதுபோன்று அத்தஹியாத் ஓதுறது, அத்தஹியாத்துக்கு பிறகு சலாம் கொடுக்கிறது, சலாத்துக்கு பிறகு சலாம் கொடுத்ததற்கு பிறகு திக்ருகள், தஸ்பீகள், ஔராதுகள் ஓதுறது, இப்படி தொழுகையினுடைய பல செய்திகளை நாயகம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இப்போ தொழுகை சம்பந்தமாக நான் டீப்பாக உள்ளே போக விரும்பலை. நான் சுருக்கமாக நான் சொல்ல வருவது, எந்த இபாதத்துகளை எடுத்துக்கொண்டாலும் அதில் மசாயில்னு ஒன்று இருக்கும், ஃபலாயில்னு ஒன்று இருக்கும். எந்த இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் மசாயில்னு சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்கும், ஃபலாயில் என்று சொல்லக்கூடிய சிறப்புகள் இருக்கும். தொழுதாய் ஒரு நன்மை கிடைக்கும், நோன்பு வைத்தா ஒரு நன்மை கிடைக்கும், ஜகாத் கொடுத்தா ஒரு நன்மை கிடைக்கும், இதுக்கு பேர் ஃபலாயில். இன்னொன்று மசாயில். எந்த காரியத்தை செஞ்சால் தொழுகை நிறைவேறுமோ, தொழுகையுடைய ஃபர்து, தொழுகையுடைய சுன்னத்து, தொழுகையினுடைய வாஜிபு, தொழுகையினுடைய முஸ்தஹப்பு, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள், இப்படி எந்த இபாதத்துகளை எடுத்துக்கொண்டாலும் அதில் சிறப்புகள், ஃபலாயில்னு சொல்லக்கூடிய சிறப்புகளும் இருக்கும், மசாயில் என்று சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களும் இருக்கும். பெரும்பாலும் நம்ம மசாயில்கள் பக்கம் கவனம் செலுத்துறது இல்லை. சிறப்புகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே தவிர மசாயில்களின் பக்கம், சட்டங்களின் பக்கம் நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. நம்ம அதை படிக்கணும். இபாதத்தை செய்யும் பொழுது அந்த இபாதத்திற்குரிய சட்டங்களை நாம் படிக்க வேண்டும். குறைக்காக நான் சொல்லவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக உம்ராவுக்கு போகிறாங்க, கூட்டமாக போகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஹஜ்ஜில் தான் மக்கள் கூட்டமாக இருப்பார்கள், உம்ரா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ என்னென்னா ஹஜ்ஜை விட உம்ராவினுடைய கூட்டம் கூடிடுச்சு, அது வாட்டில் போகிறாங்க. ஆனால் பலருக்கும் உம்ராவுடைய சட்டங்கள் தெரியாது. ஏதோ 10ஓட 11 போகிறாங்க. 1 லட்சம் செலவு பண்ணி போகிற அந்த உம்ரா கபூல் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், உம்ரா நிறைவேறதுக்கு என்ன செய்யணும் தெரியறது இல்லை. இந்த உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். இஹ்ராமோடு இருக்கும்போது துப்பட்டியை போட்டு தலையில் மூடிடுறது. இஹ்ராமோடு இருக்கும் பொழுது ரொம்ப ஏசி குளிராக இருக்கும் பொழுது துப்பட்டியை போட்டு தலையை மூடிடுறது. மூடக்கூடாது. இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது தலையை மறைக்கக்கூடாது. தெரிகிறது இல்லை. உம்ராவுக்கு நாம் செல்லும் பொழுது உம்ராவுடைய ஃபர்து என்ன, உம்ரா எந்தெந்த காரியங்களால் நிறைவேறும், உம்ராவை பாத்திலாக்கக்கூடியது எது, சட்டங்கள் தெரிய வேண்டும். தொழுகை சம்பந்தமாக நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன, எனக்கு முன்னாடி உள்ள உலமா பெருமக்கள் எல்லாம் தொழுகை சம்பந்தமான பல செய்திகளை சொல்லி இருப்பார்கள். நான் தொழுகை சம்பந்தமாக முதலாவது நான் சொல்ல வருவது, எந்த ஒரு இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய மசாயில்கள் என்று சொல்லக்கூடிய முறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறேன். அதுபோன்ற அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டியவர்களை சொல்கிறாங்க. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வ இன்னக்கும் லம் தஸாலு ஃபீ ஸலாத்தின் மன் ததிர்தும் ஸலா. நீங்கள் தொழுகையை எதிர்பார்க்கும் காலம் எல்லாம் நீங்கள் தொழுகையில் தான் இருக்கிறீங்க. இப்போ 12:30 மணிக்கு 12:45 இகாமத்து லுஹருடைய இகாமத்துன்னு சொன்னால் கரெக்டாக அந்த நேரம் வரணுங்கிறதில்ல. பாங்கு சொல்லும் பொழுதே நாம் பள்ளிக்குள் வந்து விட்டால் பாங்கில் இருந்து இகாமத்து சொல்லப்படுகின்ற வரை நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் தொழுகையில் இருக்கக்கூடிய கணக்கில் தான் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் நாயகம் சொல்கிறாங்க. முன்கூட்டியே தொழுகைக்கு வந்துடுங்க. பாங்கு சொன்ன உடனேயே தொழுகைக்கு வந்து விடுங்கள். 12:15 பாங்கு சொல்லுதுன்னா 12:45 தொழுகை இருக்கும். அரை மணி நேரம் சும்மாவாக இருக்கிறது. நீங்கள் சும்மா இருந்தாலும் தொழுகையில் தான் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் தொழுகையினுடைய ஒழுக்கங்கள். அதுபோன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் அகல மின் ஹாதிஹி ஷஜரா ஃபலா யக்ருபன்ன மஸ்ஜிதனா. யார் இந்த பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு வராதீங்க. ஏன்னா ஒரு விதமான துருவாடை வரும், அது பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு அது வேதனையை ஏற்படுத்துங்கிறாங்க. இதெல்லாம் தொழுகையினுடைய ஒழுக்கங்கள். தொழுகைக்கு வரும் பொழுது சுத்தமாக வர வேண்டும், நல்ல ஆடை அணிந்து வர வேண்டும், நறுமணங்கள் அத்தரை நம்ம தேய்ச்சிக்கிட்டு வரணும். இதெல்லாம் தொழுகையினுடைய ஒழுக்கத்தில் கட்டுப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா சம்பந்தமாக சொல்கிறாங்க.
ஜும்மாவுக்காக வேண்டி தயாராகுவது, ஜும்மாவுக்காக வேண்டி குளிப்பது, ஜும்மாவுக்காக வேண்டி அத்தர் பூசுறது, ஜும்மாவுக்காக வேண்டி முன்கூட்டியே வருவது, ஜும்மாவில் இருக்கும் பொழுது பேசாமல் இருப்பது, இதெல்லாம் ஜும்ஆவினுடைய ஒழுக்கங்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதா கான யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினம் ஆகிவிட்டால் வகஃபத்தில் மலாயிகத்து அலா பாபில் மஸ்ஜித், பள்ளிவாசனுடைய வாசலில் மலக்குமார்கள் கையில் பேனாவும் பேப்பரும் தூக்கி நின்றுறாங்க. எக்துபூனல் அவ்வல் அஃபல் அவ்வல், யார் முதல்ல வராங்களோ அவங்க பேரை முதல்ல குறிச்சிடுறாங்க, யார் அடுத்து வராங்களோ அவங்க பேரை முதல்ல குறிச்சிடுறாங்க. ஜும்மாவுக்கு நீங்கள் முன்கூட்டியே வாருங்கள், ஜும்மாவிற்கு நீங்கள் முன்கூட்டியே வாருங்கள். அதில் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. எல்லாம் கடைசி நேரத்தில் தான் போகிறாங்க. மர்ஹூம் நவரல்லாஹு மர்கதஹு ஃபாரூக் அலி உலகிக்கிறல்லாஹி அக்பர்னு அவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமாக உள்ளே வருவாங்க. அது அப்படி ஒரு பாலிசி வச்சுருக்கிறாங்க. அந்த சவுண்டை கேட்டவொன்னே தான் அவ்வளோ பேர் உள்ளே வர்றது. பிரயோஜனம் இல்லை. தொழுகிறது வாரத்துக்கு ஒரு முறை ஜும்மா, அது முன்கூட்டி செல்ல வேண்டும் என்பதை நாம் பார்க்குறோம். சஹாபாக்கள்லாம் ஃபஜ்ரிலே போய் உட்காந்துருவாங்களாம். சஹாபா பெருமக்கள்லாம் ஃபஜ்ருக்கு போகிறதோடு சரி, ஜும்மா முடித்து விட்டு தான் வருவார்களாம். அதனுடைய சிறப்புகள், அதனுடைய மகத்துவங்களை எல்லாம் சஹாபா பெருமக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ எந்த இபாதத்துகளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கென்று அல்லாஹ் ஒரு முறையை வைத்திருக்கின்றான், ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதற்குரிய சட்டங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை முறை பிரகாரம் நாம் செய்தால்தான் அதனுடைய முழு பலனையும் நாம் அடைய முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பண்பான பெருமக்கள் நாயகம் சொல்கிறாங்க, மலக்குமார்கள் பள்ளிவாசலில் வாசலில் உட்காந்துட்டு யார் முதல்ல வாரா ரெண்டாவது வாரா எல்லாத்தையும் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ இமாம் ஹத்தீபு பயான் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ முடிஞ்சு போச்சு. தவவு சுஹஃபஹும், அதோட ஃபைலை மூடிடுவாங்க. வயஸ்தமிஉன திக்ர், அவங்க இமாம் பேசக்கூடிய பயானை அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இமாம் மெம்பரில் ஏறுற வரதான் மலக்குமார்கள் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க. மெம்பரில் ஏறிட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அதோடு மூடிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்தால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம், முதலாவது வந்தவருக்கு ஒட்டகத்தினுடைய நன்மை, ரெண்டாவது வந்தவருக்கு மாட்டினுடைய நன்மை, மூணாவது வந்தவருக்கு ஆட்டினுடைய நன்மை, அப்புறம் வந்தவருக்கு கோழியினுடைய நன்மை, அப்புறம் வந்தவருக்கு கோழி முட்டையினுடைய நன்மை, இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பான பெருமக்களே, ஸலாத்துல் ஹௌஃப் பாடமான சொல்ல வரல, போரில் கூட எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. வைதா குன் தஃபீஹிம் ஃபஅகம் தலஹும் ஸலாத்த ஃபல்தக்கும் தாயிஃபத்தும் மின்கும். போர் உயிரை பணைய வச்சு போருக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தொழ சொல்கிறான் என்றால், இன்றைக்கி பலரும் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே தொழுகிறது இல்லை. தொழுகை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, தொழுகை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கு இந்த ஸலாத்துல் ஹௌஃபே போதும். அல்லாஹுக்காக வேண்டி போர் செய்ய போகிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் தொழாட்டா பரவாயில்லை, நீங்கள் என்ன சும்மாவாக இருக்கிறிய, எனக்காக வேண்டி தானே போர் செய்ய போறிய, பரவாயில்ல தொழாமல் இருக்கலாம். இல்லை, அல்லாஹ் அப்படி சொல்லலை. ஒரு கூட்டம் தொழுகுங்கள், ஒரு கூட்டம் உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு இவர்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு தொழாதவங்க தொழுகுங்க, இவங்க வாட்ச் பண்ணுங்க. போரில் கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி வழங்காமல் இருக்கும் பொழுது இன்றைக்கி சர்வ சாதாரணமாக தொழுகையை விடக்கூடிய நிலைகள் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அதுபோன்று ஸலாத்துல் ஈத், பெருநாள் தொழுகையை பற்றி, பெருநாள் தொழுகையை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய செய்திகள் சொல்வார்கள். பெருநாள் என்று ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும், சாப்பிடும் பொழுது அதனுடைய முறைகள், ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தால் குர்பானி கொடுப்பது, அதுபோன்று பெருநாள் என்று அதிகமாக சதக்கா செய்ய வேண்டும். பெருநாள் என்று நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், அது பெரிய விஷயம் இல்லை, அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும். பெருநாள் அன்னைக்கு நம்ம புத்தாடை அணிந்து நல்ல வட்டிலப்பமும் கோழியப்பமும் இடியாப்பமும் வச்சு நம்ம பிரித்து மேயிறோம். எத்தனையோ பாவப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பாவப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ வாழ்நாளில் கரிகளை கூட பார்க்காத மக்கள் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வரணும். நம்ம சந்தோஷமாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவர்களை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். பெருநாள், நோன்பு பெருநாள், ஈதுல் ஃபித்ருங்கிறோம், தர்மத்தின் பெருநாள். ஈதுல் ஃபித்ருன்னு சொன்னால் தர்மத்தின் பெருநாள். தர்மம் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் பெருநாளை கொண்டு வந்திருக்கிறான். நோன்பு பெருநாளில் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். சதக்கத்துல் ஃபித்ரை தொழுகைக்கு முன்னாடி கொடுத்து விட்டு வர வேண்டும். நோன்பு பெருநாள் அவ்வளவு சட்டங்கள் சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜி பெருநாள் குர்பானி,
ரெண்டுமே ஏழைகளை கவனித்து சொல்லப்பட்ட செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு பெருநாளில் அல்லாஹ் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்திருக்கிறான், ஹஜ்ஜி பெருநாளில் அல்லாஹ் குர்பானியை கொடுத்திருக்கிறான். இரண்டும் ஏழைகளின் மீது கவனம் செலுத்த வேண்டும். பெருநாள் அன்னைக்கு உனக்கு என்ன சந்தோஷம்? நீ வருஷம் பூரா சந்தோஷமாக தானே இருக்கிற, நீ வருஷம் பூரா சந்தோஷமாக தானே இருக்கிற. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் புது ஆடை அணிகிறாயா, அல்லது வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் நீ என்ன கறி சாப்பிட்றியா? எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிற. வாரம் வெள்ளிக்கிழமை பெருநாள் தானே. கரியை பார்க்காத மக்கள் இருக்கிறாங்க, புத்தாடை பார்க்காத மக்கள் இருக்கிறார்கள், நல்ல உடை உடுத்தாத மக்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அன்பான பெருமக்கள், துனியாவில் வாழ்கிறது பெரிய விஷயம் அல்ல. ரோட்டில் போகிற நாயும் தான் வாழுது, ரோட்டில் போகிற ஆடும் தான் வாழ்றது. துனியாவில் வாழுவது அது பெரிய விஷயம் இல்லை. நம் மூலமாக ஒரு 2 பேர் வாழணும், வாழ வைக்க வேண்டும். உலகத்தில் வாழ்றது ஒரு பெரிய திறமையாது. எப்படியும் வாழ தான் போகிறோம். நம் மூலமாக பல மக்கள் வாழ வேண்டும். அன்பான பெருமக்களே, வரலாற்றிலே எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கலாம். ஒரு முறை கியாசுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு, காஜா நாயகத்தினுடைய தந்தை கியாசுத்தீன், தன்னுடைய மகன் ஹசன், காஜா நாயகத்தினுடைய பேர் ஹசன், தான் மகன் 5 வயசு 6 வயசு இருக்கும். மகனை கூப்பிட்டு பெருநாள் தொழுகைக்கு போகிறாங்க. போகும் பொழுது சின்ன பிள்ளை அங்கேயும் இங்கேயும் பராக் பார்த்துக்கிட்டே வருது. சிறிது நேரம் இருக்கும், செல்லக்கூடிய நடை தடைப்படுகிறது. ரொம்ப எங்கேயோ பார்த்துக்கிட்டு வர மாதிரி தெரியுது. இப்போ வாப்பா சொன்னாங்க, வாப்பா கியாசுத்தீன் சொன்னா, மகனே தொழுகைக்கு டைம் ஆகிடுச்சுமா, அங்கங்கே ஏன் பார்த்துட்டு வர? தொழுகைக்கு டைம் ஆகிடுச்சு, ஏன் அங்கங்கே பார்த்துக்கிட்டு வர, சீக்கிரம் வா என்று சொல்லவும் அஜ்மீர் காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாப்பாவுடைய கையை ஒரு தட்டு ஒன்று தட்டிட்டு எங்கேயோ ஓடுறாங்க. கியாசுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு, காஜா நாயகத்தினுடைய தந்தை, என்ன அம்மா இப்படி பண்ணுறான், இப்படி பண்ணக்கூடிய புள்ளை இல்லையே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்? அவன் பின்னாடியே துரத்திக்கிட்டே போகிறான். போனால் ஒரு வீட்டு வாசலுக்குள்ளே போயிட்டான். போனால் அங்கே ஒரு பையன் இருக்கிறான், அழுதுகிட்டே இருக்கிறான். காஜா நாயகம் அவர்கள் எத்தனை வயசு? 5-6-7 வயசு புள்ள பெருநாள் தொழுகைக்கு போகும் பொழுது தன்னுடைய நண்பனை பார்க்குறாங்க. நண்பர் முஷ்தாக். என்ன முஷ்தாக்கு, இன்னைக்கு பெருநாள், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. பாரு, நான் புது ஆடை அணிந்து என் வாப்பாவோட தொழுகைக்கு போகிறேன், நீ என்ன உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற? புத்தாடை இல்லையா, நல்ல ட்ரெஸ் இல்லையா, ஏன் தொழுகைக்கு வராமல் இருக்கிற? முஷ்தாக். அந்த புள்ள சொல்லுது, ஹசன்னா காஜா நாயகம், ஹசன், உனக்கு வாப்பா இருக்குது, உம்மா இருக்குது, உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, எனக்கு தான் வாப்பா இல்லையே. அன்பான பெருமக்களே, துனியாவில் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யதீம்கள், மிஸ்கீன்கள், விதவைகள், அனாதைகள், பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும் அன்பான பெருமக்களே. ஏன்னா இவங்க தான் நமக்கு வசீலா. அல்லாஹ்வை பிடிக்கணும்னா இவங்க வசீலா மூலமாக போனால் தான் பிடிக்க முடியும். ஹதீஸுகளை பூரா புரட்டி பாருங்கள். அல்லாஹ் நமக்கு கிடைக்கணும்னா இவங்களை கையில் வச்சாதான். கஷ்டம் நீங்கணுமா, யதீமை கையில் வச்சுக்கோ. ஒரு சிரமம் நீங்கணுமா, மிஸ்கின்களை கையில் வச்சுக்கோ. அன்பான பெருமக்களே, எனக்கு யார் இருக்கா? யாரும் இல்லை. உனக்கு அத்தா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ்ஸு உனக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு யார் இருக்கா? அத்தா இல்லை, பழைய ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டிருக்கிறேன். நான் எப்படி பெருநாளைக்கு வர்றது? மற்ற பிள்ளைங்களாம் என்னை பார்த்து கேலி செய்யும் இல்லையா என்று சொன்னவுடன் குத்துபுல் ஹிந்து அவங்களுக்கு என்ன தனி ஒரு நாளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம். பிற 6 அஜ்மீர் காஜா நாயகத்தை பற்றி பேசுகிறது விஷயம் இல்லை, செய்யணும். அவங்கள போல் வாழ்க்கையில் 1% நமக்கு வரணும். 7 வயசு பிள்ளையாக இருக்கக்கூடிய காஜா நாயகம் அவர்கள் அந்த நேரத்தில் தாம் போட்டிருக்கக்கூடிய நல்ல ட்ரெஸ்ஸை கலட்டி முஷ்தாக்குங்கிற அந்த தன்னுடைய நண்பருக்கு போட்டு கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்த பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து இவங்க போட்டுட்டு கையை பிடிச்சி உள்ளே கூட்டு போகிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே கூட்டு போகும் பொழுது உள்ளே ஏதோ ஒரு மகான், ஒரு மஜ்தூப் என்று நினைக்கின்றேன். யா கரீபு நவாஸ் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை சொல்லிக்கிட்டு அவங்க வெளியே போகிறாங்க. காஜா நாயகம் அப்போ தான் உள்ளே வராங்க. காஜா நாயகம் பள்ளிக்குள்ளே வரும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மஜ்தூப், ஒரு வழி, யா கரீபு நவாஸ், ஏழைகளுக்கு வாரி வழங்கக்கூடியவரே. கரீப்னா ஏழைகள், நவாஸ்னா வாரி வழங்கக்கூடியவர். யா கரீபு நவாஸ், ஏழைகளுக்கு வாரி வழங்கக்கூடியவரே,
அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் வேறு பக்கம் போகிறாங்க. அதிலிருந்து தான் ஹாஜா நாயகத்திற்கு கரீபு நவாஸுங்கிற பேரே வந்தது. அதுக்கு முன்னாடி வர கரீபு நவாஸ் அப்படிங்கிற பேரே கிடையாது. அந்த மஜ்தூபு சொன்னதற்கு பிறகுதான் கரீபு நவாஸ் என்ற பெயரில் அவர்கள் பிரபல்யமாக ஆகுகிறார்கள். பெருநாள் சந்தோஷமாக இருப்பதை விட பிறரை சந்தோஷப்படுத்துவது தான் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் பெருநாளைக்கு தான் அதிகமாக சதகா செய்ய சொல்லி ஏவுவார்கள். ஹதீஸ்களில் பார்க்குறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையெல்லாம் முடித்துவிட்டு ஃபநஸல ஃபஅத்தன் நிசா, ஆண்களுக்கு தொழுகையெல்லாம் நடத்தி பேசி முடித்ததற்கு பிறகு பெண்கள்கிட்ட தான் வராங்க. வந்து ஃபதக்கரஹுன்ன, சதக்காவினுடைய சிறப்புகளை பற்றி அதிகமாக பெண்கள்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை ஆண்களை விட பெண்களுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆண்களை விட பெண்களுக்குத்தான் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகள் ஜாஸ்தி. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்கிட்ட வராங்க. ஃபதக்கரஹுன்ன, சதக்காவினுடைய அவசியத்தையும் சிறப்புகளை பற்றியும் சொல்லுகிறார்கள். பெண்கள் எல்லாம் ஃபரஐதுன்ன யஹ்வீன பிஐதீஹின்ன யுஃதீனஹு ஃபீ ஸௌபி பிலால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவினுடைய சிறப்பை சொன்னதற்கு பிறகு பக்கத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஷாலை விரிக்கிறாங்க, ஒரு துணியை விரித்து வைக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வந்து போட்டு போனார்களாம். காதில் கிடக்கிற கம்மல், கழுத்தில் கிடக்கிற செயின் எல்லாத்தையும் போட்டு போனார்களாம். பண்பான பெருமக்களே, பெருநாள் அன்று நாம் சந்தோஷமாக இருப்பதை விட அல்லது இருப்பது போன்று பலரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். அதுதான் பெருநாள். அதில் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்தாதில் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி வாராங்க. சையதுனா மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி வாராங்க. பக்தாதில் ஒரு பையன் அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன் அழுகிறேன்னு கேட்குறாங்க. பெருநாளைக்கு போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு இல்லைன்னு சொன்ன உடனே அவங்களும் வசதி இல்லாதவங்களாக இருந்தாங்க. யார்? மஅரூஃபுல் கர்ஹி. கொடுப்பதற்கு அவங்கள்ட்டையும் வசதி இல்லை. உடனே கீழே உட்காந்து பேரித்தம்பழம் கொட்டையை பொறக்க ஆரம்பித்தாங்க. பேரிச்சம்பழம் கொட்டை பொறுக்கி விற்று காசாக்குவான். மர்ஹூம் யாக்கூபு செய்வான் இல்லை, வேப்பங்கொட்டையை புறக்கி விற்பாங்கல்ல, அதே மாதிரி பேரீத்தம்பழ கொட்டையை புறக்கி அதை கொடுத்தாவது ஏதாவது கொடுத்தா பிள்ளை இந்த பையனுக்கு கொடுக்கலாமே என்று அவ்வளோ பெரிய இடத்துல மிகப்பெரிய மகானாக திகழக்கூடிய மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பப்ளிக்கில் உட்காந்து வேப்பங்கொட்டை இதாவது பேரீத்தம்பழ கொட்டையை புறக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து பெரியவங்களை, என்ன ரோட்டில் உட்காந்து என்ன பொறுக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, என்று கேட்டதற்கு இந்த பையன் பெருநாள் அன்னைக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அழுகிறான். அவனுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா என்கிட்டையும் எதுவும் இல்லை. சரி, குறைந்தபட்சம் அவனுக்காக வேண்டி இந்த பேரித்தம்பழ கொட்டையாவது புறக்கி அதை விற்று கொடுத்து ஏதாவது அவனை சந்தோஷப்படுத்தலாம்னு தான் புறக்கிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த மனிதர் சொன்னால், நீங்கள் போங்க, இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், நான் நல்ல முறையில் நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அந்த மனிதர் அழைத்து செல்கிறார். மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கையேந்தி துவா செய்கிறாங்க. அல்லாஹுவே இந்த சிறுவனை அவர் சந்தோஷப்படுத்துகிறார், அவரையும் நீ சந்தோஷப்படுத்துவாயாக. சிறுவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய இவரை நீ சந்தோஷப்படுத்துவாயாக, இவருடைய கல்விலே நீ ஈமானை நிரப்புவாயாக என்று துவா செய்துவிட்டு மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செல்கிறார்கள். அவங்களுடைய துவாவினுடைய பரக்கத்து தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய வழியாக மாறியவர்கள் தான் சையதுனா சிர்ரு சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சிர்ரு சிக்தி எவ்வளோ பெரிய வழியாக மாறியது எது? பெருநாள் அன்னைக்கு ஒரு பையனை கவனித்தது தான். பெருநாள் அன்று ஒரு சிறுவனை அவர்கள் கவனித்ததின் காரணத்தினால் ஒரு துவாவை பெற்றார்கள். அல்லாஹ் விலாயத்துடைய அந்தஸ்தில் கொண்டு போய் விட்டான். அன்பான பெருமக்களே, நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, பெருநாள் அன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை விட அதிகமாக பிறரை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இனி அடுத்த அன்பான பெருமக்களை, இதிலேயே நிறைய செய்திகள் குர்பானி சம்பந்தமாக பல செய்திகள் சொல்ல வேண்டும். இந்த கிதாபை இன்றைக்குள்ள பாடத்தை வாசிக்கும் பொழுதே நிறைய தலைப்புகள் வருது. எல்லாத்தையும் 1.5 மணி நேரத்தில் பேசுன்னா சரி வராது. அதனால் முக்கியமான சில தகவல்கள் மட்டும் நான் சொல்லிக்கொண்டு நகருகிறேன். அதுபோன்று சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வருவதற்காக வேண்டி தொழுகுவது. மழை வருவதற்காகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். இது சம்பந்தமான சின்ன ஒரு தகவல்களை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த
மழை வர்றது சம்பந்தமாக கேட்கக்கூடிய துவாக்கள். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு தகவல், அந்த பாடத்திலே வந்திருக்குது. மழையினால் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. மழையினால் மக்கள் ரொம்ப சிரமப்படுகிறார்கள். அபூ சுஃபியான் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அபூ சுஃபியான் அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்காத காலகட்டத்தில் மிகப்பெரிய விரோதியாக இருந்த காலகட்டம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தவர்கள். அந்த அபூ சுஃபியான் பஞ்சமான அந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா முஹம்மத் ஜிஅத தஅமுரு பிஸிலத்திர் ரஹ்மா, நீங்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழணும், உறவினர்களோடு சேர்ந்து வாழணும், அப்படி தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்ன கௌமக்க ஹலக்கு, உங்கள் மக்கள் எல்லாம் மக்கத்து மக்கள் எல்லாம் மழை இல்லாமல் பஞ்சத்தினால ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபதுல்லாஹ, அவங்களுக்கு மழை கிடைப்பதற்கு துவா செய்யுங்கன்னு சொல்கிறார். யார்? நல்லா கவனித்தவரா? ரசூலுல்லாவை மதித்தவரா? ரசூலுல்லாவை சங்கைப்படுத்தியவரா? படாத பாடுபடுத்தியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் சிரமத்தை கொடுத்தவர்கள், கடும் சோதனைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு பெரும் சிரமத்தை கொடுத்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து மலைக்காக துவா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளாக இருந்தால் எட்டி உதைப்போம். தர்த்திரி முடித்த பயிரோலா எங்களை போட்டு நம்ம அப்படி தானே செய்கிறோம். ஒரு ஆளுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு இருப்போம், அவன் ஏதாவது செஞ்சுட்டு நன்றி கட்ட பயிலுவோம். இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன், என்னை பற்றி தப்பாக பேசுகிறான்னா, பேசுனதுக்கே ஒரு ஆளுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அவன் நம்மளை பற்றி தப்பாக பேசுனாவே உதவி செய்கிறத நிறுத்திடுவோம். அவ்வளோதான். எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன், நன்றி கட்ட போய் என்னை பற்றி அப்படி பேசியிருக்கிறான், என் வீட்டு வாசல்லையே வராதேன்னு சொல்லி அனுப்புவோம். ரசூலுல்லாவுக்கு நமக்கு அதுதான் வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்ன உடனே ஃபதஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸுகு அல் கைஸ், கை தூக்கிட்டாங்க. இதுதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இதுதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். எவ்வளோ சிரமங்கள் கொடுக்கப்பட்டாலும், எவ்வளோ சோதனைகள் கொடுக்கப்பட்டாலும், கஷ்டம்னு வந்துட்டா அவங்க கஷ்டத்தை தான் பார்ப்பார்களே தவிர தனக்கு இவன் கஷ்டம் கொடுத்தானே அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. தனக்கு கஷ்டம் கொடுத்தவனாச்சே, தன்னை படாத பாடுபடுத்தியவன் அல்ல, எவ்வளோ சிரமம் கொடுத்தான், இவனுக்காக நம்ம துவா செய்கிறது. சாவுங்கடா, இது அல்லாஹ் உனக்கு கொடுத்த சோதனைன்னு விட்டுருவோம். அல்லாஹ் உனக்கு கொடுத்த தண்டனை, சாவு, துவா செய்ய மாட்டேன்னு நம்ம சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அநீதம் இழைக்கப்பட்டதை கூட அவங்க பார்க்கல. அவன் கஷ்டத்தில் நிற்கிறான், கையை தூக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பெய்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ரஹ்மத்துல் லில் ஆலமீன். தனக்கு சிரமங்கள் கொடுத்தவர்களுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கிறார். நான் சொல்ல வர காரணம், நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்போம், கூட பிறந்தவங்களுக்கோ அக்கா தங்கச்சிகளுக்கோ யாராவது தெரிஞ்ச நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணான்னா அதோடு அவனை கழட்டி விட்டுருவோம். அவன் நமக்கு நல்லது செய்கிறான் இல்லை, நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி தானே செய்கிறோம். நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறதுங்கிறது அவனுக்காக இல்லையே, அல்லாஹ்வுக்காக வேண்டி தானே. அல்லாஹ் நம்மளை குறை சொல்ல இல்லையே, அவன் தானே குறை சொல்கிறான். அவன் சொன்னால் நமக்கு என்ன, சொல்லாட்ட நமக்கு என்ன. நம்ம செய்கிற உதவி அல்லாஹுக்காக தானே. செய்யக்கூடிய உதவிகளை நாம் நிறுத்தக்கூடாது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம், அவன் நம்மளை குறை சொல்கிறான், நம்மளை திட்டுறான், திட்டு குறை சொல்லு. நம்ம செய்யக்கூடிய உதவிகள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாயகத்தினுடைய இந்த அழகான முன்மாதிரியின் மூலமாக நாம் படித்து கொள்ள வேண்டும். இந்த மழை சம்பந்தமாக சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை சம்பந்தமாக மழை வருவதற்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகை, பரவலாகவே நம்ம அல்லாஹ்வுடைய புறத்தில் நம்ம மழையை பெறுகிறோம். மழை சம்பந்தமாக ரொம்ப டீப்பாக நான் பேச விருப்பமில்லை. ஏன்னா அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு தலைப்பு நான் பேசணும். அதனால் சுருக்கமாக நான் சொல்ல வருகிறேன். உலகத்தில் சில விஷயங்கள் அல்லாஹ்வும் செய்வான், அடியார்களும் செய்வாங்க. உலகத்தில் சில விஷயங்கள் அல்லாஹ்வும் செய்வான், நம்மளும் செய்வோம். அந்த சில விஷயங்கள் அல்லாஹ் மட்டும்தான் செய்வான். சில விஷயங்கள் அதில் அடியார்கள் நம்மெல்லாம் இன்வால்வ் ஆக முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் செய்வான். அதில் உள்ளது தான் இந்த மழை. மழைங்கிறது அது அல்லாஹுவால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த செயற்கை மலையெல்லாம் உருவாக்குவாங்க, அப்படிலாம் உருவாக்குனா அது துபையுடைய கதை தான். சமீபத்தில் துபையில் கடும் புயல்கள், கடுமையான மழை வெள்ளம்லாம் ஏற்பட்டு செல்ல, அதுக்கு பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து, நிறைய செயற்கை மலைகளை கொண்டு வந்தாங்க. நிறைய செயற்கை மலைகளை கொண்டு வந்தார்கள். அதனுடைய விளைவு தான் மொத்தமாக ஒரு நாள் வச்சு மாட்டிடுச்சு.
அல்லாஹுடைய இயற்கையில் எல்லாம் கை வைக்க முடியாது. இப்போ இந்த மழை என்பது இது அல்லாஹுடைய கையில் உள்ளது. எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. அஃபரைத்துமுல் மால்லதி தஷரபுன், நீங்கள் குடிக்கிறீங்களே அந்த தண்ணியை பற்றி கொஞ்சம் யோசிங்க. அன்தும் அன்சல் துமோஹு மினல் முஸ்னி அம் நஹனுல் முன்சிலோன், இந்த மேகத்திலிருந்து வானத்திலிருந்து மலையை நீங்கள் இறக்குறீங்களா நாம் இறக்குறோமா? இப்போ அல்லாஹ் இப்படி கேட்கும் பொழுது இந்த மலையினுடைய டிபார்ட்மெண்ட்டை அல்லாஹ் தான் கையில் தான் வச்சுருக்கிறான். கேட்குற கேள்வி வச்சே தெரியும் பொழுது மலையை நீங்கள் இறக்குறீங்களா அல்லது நம்ம இறக்குறோமா? அப்போ மலை என்பது அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது. அந்த மலை கிடைப்பதற்காக வேண்டி நம்ம அவன்கிட்ட தான் போகணும். மழை அவன் கையில் இருக்குதுன்னா அது கிடைப்பதற்கு நம்ம அவன்கிட்ட தான் நம்ம போக வேண்டும். பண்பான பெருமக்களே, இப்போ சலாத்துல் இஸ்திஸ்கா, மலைக்காக வேண்டி தொழுகுவது, மழை கிடைப்பதற்காக வேண்டி தொழுகுவது. இப்போ அதுக்கு முன்னாடி மழை எப்பொழுது பெய்யும், மழை எப்போ பெய்யும், மழை பெய்யும் பொழுது என்ன செய்யணும், அதெல்லாம் நமக்கு தெரியணும். நிறைய அப்பப்போ மலைகளை நம்ம அனுபவிக்கிறோம். நடந்து கொள்ள வேண்டிய சில ஒழுக்கங்களை நாயகன் மக்கள் கற்றுத்தருகிறார்கள். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்லுவாங்க, அடியார்கள் நற்செயல்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் மலை இறக்கிறான். அடியார்கள் நல்ல அமல்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சந்தோஷப்பட்டு மலை இறக்கிறான். இப்போ மலை இறங்குவதற்கு என்ன செய்யணும் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல மழை வந்தால் என்ன செய்யணும் அது தெரியணும் இல்லை. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வந்து விட்டால் வெளியில் இறங்கிடுவாங்களாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அஸ்வாபனா மதுருன் வனஹனு மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹரஜன் நபியு ஃபஹஸர ஸௌபஹு ஹத்தா அஸ்வாபஹுல் மத்ரு ஃபகீல லஹு லிம ஸனஅத ஹாதா யா ரசூலல்லாஹ் ஃபகால இன்னஹு ஹதீஸுன் அஹதும் பி ரப்பி. மழை பெஞ்சாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் வந்துடுவாங்களாம். வந்து தன்னுடைய ஆடைகளை கலற்றி மழை தன் மீதுன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸில் இல்லை, தன்னுடைய உடம்பில் படும் அளவுக்கு மலையில் நினைந்து நிற்பார்களாம். மழை பெஞ்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் வந்துடுவாங்க, மலையில் நினைந்து கொள்வார்களாம். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்லலாம் ஏன் இப்படி செய்கிறீங்க, மழை பெஞ்ச உடனே வெளியில் வந்து நினைகிறீர்களே என்று கேட்டதற்கு நியாயம் சொல்வார்களா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது, அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ரஹமத், அந்த நேரத்தில் அல்லாஹ் அதை இறக்குகிறான், அது நம்ம மேலே படணும் இல்லையா என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெஞ்ச உடனே முதல்ல போய் நனைவார்களாம். அது உங்கள் உடம்பு ஒத்துக்குமோ ஒத்துக்கல தெரியல, நீங்கள் பார்த்து செஞ்சுக்குங்க. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்தால் மழை தண்ணியில் காலை முக்குவார்களாம். எந்த அளவுக்கு மலையில் நனைவார்கள் என்றால் மழை தண்ணி தான் மேலே நனைஞ்சு தாடி வழியாக, முபாரக்கான தாடி வழியாக தண்ணீர் ஓடும் அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நனைவார்களாம். மழை தண்ணியை வாங்கி குடிப்பார்களாம். அந்த மழை தண்ணீரில் உது செய்வார்களாம். இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்யும் பொழுது இந்த காரியத்தெல்லாம் நாயகம் செய்கிறாங்க. அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்வதை பார்த்தால் ரஹ்மான்னு சொல்வார்களாம். நான் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்கிறோமா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். செய்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், செய்யலைன்னா இனியாவது செய்யணும். எவ்வளவோ மழையை நம்ம அனுபவிக்கிறோம், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இதா ரஅல் மத்ர, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையை பார்த்தால் ரஹ்மா என்று சொல்வார்களாம். மலையை பார்த்தாவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என்று சொல்வார்களாம். பண்பான பெருமக்களே, இதெல்லாம் நான் ஏன் செய்கிறாங்க? மழை பெய்து விட்டால் போய் நனைகிறது, உடம்பு பூரா நனைகிறது, அதை குடிக்கிறது, உதவு செய்கிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த நிஅமத்தை கண்ணியப்படுத்துகிறாங்க. இல்லை மழைங்கிறது சாதாரண விஷயமா? மழைங்கிறது சாதாரண விஷயமா? இல்லாத மக்கள்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் மழையினுடைய அருமை. இப்போ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு நிஅமத், அல்லாஹ்வுடைய அத்தா வாப்பா ஒரு பையனுக்கு ஒரு பைக்கு வாங்கி கொடுக்குறாரு, ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாரு, ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறாங்க. அவன் பாட்டில் அது ஓரமாக தூக்கி போட்டு போகிறான்னா எவ்வளோ மனசு கஷ்டப்படும். என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்குறோம், இதுக்கு ஒரு மரியாதை இல்லையே. இப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மழைங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ். அது மழை நமக்கு பெய்த அதை விட ஒரிஜினல் ஃபில்ட்ரு வாட்டர் வேறு எதுவும் இல்லை. எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு அல்லாஹ் நமக்கு தாரா, நம்ம அதை கண்ணியப்படுத்தணும் இல்லையா? அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் இல்லையா? இதற்காக தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பெய்யும் பொழுது போய் நினைவார்களாம். மழையை பார்த்தா ரஹ்மா என்று சொல்வார்களாம். இன்னும் சொல்ல போனால் மழையை தண்ணியை டைரெக்டாக எதனுடைய டச்சும் இல்லாமல்
டைரெக்டாக மழை தண்ணியை பிடிச்சி குடித்தா அது நிறைய ஷிஃபாவும் இருக்குது. மழை தண்ணியை எதுலேயும் டச் ஆகாமல் டைரெக்டாக மழை தண்ணியை பிடிச்சி குடித்தா அதில் பலவிதமான நோய்களுக்கு ஷிஃபா இருப்பதாகவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ மழை பெய்து விட்டால் மழையில் நனைவது, மழையை பார்க்கும் பொழுது ரஹ்மா ரஹ்மா என்று சொல்வது, இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள். அதுபோன்று மழை பெய்யும் பொழுது, நம்ம அதிகமாக பெய்யும் பொழுது நம்ம துவா செய்யணும். என்ன துவா செய்யணும்? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ. மழை பெய்யும் பொழுது அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த மழையை நல்ல மழையாக, பயனுள்ள மழையாக ஆக்கி கொடு. ஏன்னா அதே மழை தான் அழிப்பதற்கும் அல்லாஹ் பயன்படுத்துவான். ஜுந்தும் மின் ஜுனூதில்லா, அல்லாஹுடைய படைகளில் இதுவும் ஒரு படை. அல்லாஹ் பாவம் செய்தவர்களை, தவறு செய்தவர்களை அழிப்பதற்கு அல்லாஹ்ட கையில் பல வெப்பன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம கையில் துப்பாக்கி, குண்டு, அது இதுன்னு இருக்குதோ, அல்லாஹ் அவன் ஸ்டைலில் சில வெப்பன்ஸை வச்சுருக்கிறான். அதில் அந்த காற்று மழையெல்லாம் அவன் கையில் உள்ளது. நம்ம பார்க்குறோம் இல்லை, சில சமயம் ஒரு ஊரை காலி பண்ண நினச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மழையை திறந்து விட்டால் முடிஞ்சு போச்சு, ஊரே முங்கிடும். இப்போ மழை நமக்கு ரஹமத்தாக அமைய வேண்டும். அப்போ மழை பெய்யும் பொழுது ரஹ்மா என்று சொல்ல வேண்டும். அதுபோன்று அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹுவே இந்த மழையை நீ பயனுள்ள மழையாக ஆக்கித்தான் கேட்கணும். ஒருவேளை கடுமையாக மழை பெய்து விட்டால், ஒருவேளை கடுமையான மழை பெய்து விட்டால் நம்ம அதை சபிக்கக்கூடாது. நாசமாக போன பழம் எவ்வளோ நேரம் பெஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. கடுமையான மழை பெய்யும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் துவா செய்கிறாங்க. அல்லாஹும்ம அலல் ஆகாமி ஒல் ஜிபாலி ஓ மனாபித்தி ஷாரு, அல்லாஹ் மழை தேவைங்கிற அளவுக்கு எங்களுக்கு கொடுத்துட்டேன். இனி சுற்றி உள்ள வட்டாரங்களுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அல்லாஹ்வே நீ மலையை திருப்பி விட்டுரு. அல்லாஹும்ம ஹவா அலைனா ஒலா அலைனா, அல்லாஹ் மழை எங்களுக்கு சாதகமாக ஆக்கி எங்களுக்கு பாதமாக ஆக்காத. துவா தான் செய்யணும், மழையை திட்டக்கூடாது. மழை அதிகமாக பெய்யும் பொழுது மழையை நாம் திட்டுவதோ சபிப்பதோ கூடாது. மாறாக அந்த மழை வேறு இடத்துல திரும்புறதுக்கு நம்ம துவா செய்யணும். அதே மாதிரி மழை பெய்யும் பொழுது துவா செய்தால் துவா கபூலாக ஆகுமா? சாதாரணமாக மழையை நம்ம அடிக்கடி நம்ம சந்திக்கிறோம், ஆனால் அதனுடைய ஒழுக்கங்கள் நமக்கு தெரிகிறது இல்லை. மழை பெய்யும் பொழுது இஸ்தஜாபு துஆஉ இந்த நுசூலில் கைஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மழை பெய்யும் பொழுது கேட்கக்கூடிய துவா கபூலாக ஆகுமா? மழை பெய்யும் பொழுது கேட்கக்கூடிய துவா கபூலாக ஆகும். கால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஜர்ரப்து ஹாத துஆ ஃபரைதுஹு முஸ்தஜாபா. இந்த ஹதீஸை நான் பார்த்திருக்கின்றேன், அனுபவித்து பார்த்திருக்கின்றேன், சோதித்து பார்த்திருக்கின்றேன். மழை பெய்யும் பொழுது நான் துவா செய்திருக்கிறேன், என் துவா ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குதுங்கிறாங்க இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். இப்போ மழை பெய்யும் பொழுது கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாக ஆகும். இப்போ மழை பெய்யும் பொழுது என்ன செய்யணும்னு சொன்னோம். மழை பெய்து முடிஞ்சிருச்சு, மழை பெஞ்சு முடிச்சிருச்சுன்னா என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மதி அப்படின்னு சொல்லணுமா? மழை பெய்து முடித்ததற்கு பிறகு நம்ம என்ன சொல்லணும்? முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய ஃபதுலை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் நாங்கள் மழை பொழிவிக்கப்பட்டோம். அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபதுலுனால எங்களுக்கு மழை கிடைச்சது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால எங்களுக்கு மழை கிடைச்சது. பொதுவாக பொதுவாக வானிலை சொல்வார்கள், அங்கே தென்பருவ காற்று கேரளாவில் அடிக்குது, அதனால் அடிக்குது, அதெல்லாம் அவங்க சொல்கிறது கரெக்டு. நம்ம மழை பெய்யும் பொழுது பெய்து முடித்ததற்கு பிறகு நாம் சிந்திக்க வேண்டியது முத்திருனா பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய ஃபதுலு, அல்லாஹ்வினுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக நமக்கு மழை கிடைச்சிருக்குது. இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். சாதாரண மழை பெய்யும் போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு நெருங்குறாங்க. முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மதி. இன்னொரு செய்தி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் மழை பெய்து முடித்ததற்கு பிறகு முத்திர்னா, இது இப்போ ஆரம்பத்தில் நான் சொன்ன ஒன்றை செய்ய முடியாது, நாளைக்கே மழை பெஞ்சாலும் உங்கள் ஞாபகத்தில் வராது. ஒரு 3 நாள் போனதுக்கு பிறகு ஆமாம் பயானில் கேட்டமே சொல்ல மறந்துட்டோமேன்னு மறக்கும். திருப்பி ஞாபகம் வரும்போது திருப்பி சொல்லணும். இப்படி ஒரு 5 மழை பெய்யும் பொழுது சொல்லிவிட்டால் அதுக்கப்புறம் 6வது மழை பெய்யும் பொழுது தானாக வந்துடும். ப்ராக்டிஸ் தானே, ஆரம்பத்தில் வராது. அப்புறம் சொல்லி பழகிட்டா தானாக மழை பெய்யும் பொழுது ரஹ்மான்னு சொல்லுவோம். மழை பெய்து முடித்ததற்கு பிறகு முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மதி நம்ம சொல்லுவோம். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை
மழை பெய்து முடித்ததற்கு பிறகு முத்திருனா பி ஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி என்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது மாதா கால ரப்புக்கும் ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்கள் ரப்பு என்ன சொல்லுவான்னு தெரியுமா? உங்கள் ரப்பு என்ன சொல்லுவான்னு தெரியுமா? மழை பெய்து முடித்ததற்கு பிறகு நீங்கள் சொல்லுவீங்க முத்திருனா பி ஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்தின் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் ரப்பு என்ன சொல்லுவான்னு தெரியுமா? ஃபதாலிக முஃமினும் பி, இவங்க தான் என்னுடைய உண்மையான முஃமின்னு சொல்லுவாங்க. மழை பெய்து முடித்ததற்கு பிறகு இந்த வார்த்தையை நாம் சொன்னால் அல்லாஹ் சொல்வான் ஃபதாலிக்க முஃமினும் பிஹி, இவர்கள் தான் என்னுடைய உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஆக அன்பான பெருமக்களே, மழை பெய்யும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். ஒரு மகான் சொல்லுவாங்க, இன்னி ல அஃப்ரஹு பி நுசூலில் மத்ரி வலாலி ஸரஉன் வலா பஹீமத்துன். மழை பெய்யும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மழை பெய்யும் பொழுது நான் அதிகமாக சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா என்கிட்ட விவசாயம்லாம் கிடையாது. விவசாயிகள் சந்தோஷப்படுவாங்கல்ல, பொதுவாக மழை பெஞ்சா யார் சந்தோஷப்படுவான்? விவசாயி சந்தோஷப்படுவான். அது மாதிரி கால்நடைகள் வைத்திருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. இவங்க சொல்கிறாங்க, நான் சந்தோஷப்படுறேன், என்கிட்ட விவசாயமும் கிடையாது, கால்நடைகளும் கிடையாது, அப்புறம் ஏன் நான் சந்தோஷப்படுறேன்? விவசாயி சந்தோஷப்படுறது அர்த்தம் இருக்குது. கால்நடை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மழை பெஞ்சா அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும், நிறைய விளைச்சல்கள் வரும், ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். என்கிட்ட விவசாயமும் கிடையாது, மிருகங்களும் கிடையாது, அப்புறம் ஏன் நான் சந்தோஷப்படுறேன்னு தெரியுமா? வலாக்கின் ரஹ்மத்துல்லாஹி தன்ஸிலு மஅனுஸூலில் மதர். நான் சந்தோஷப்படுவதற்கு காரணம் அல்லாஹுடைய மலை இறங்கும் பொழுது அதோடு அல்லாஹுடைய ரஹமத்தும் சேர்ந்து இறங்குது. அதனால தான் நான் சந்தோஷப்படுறேன். அல்லாஹுடைய மலை இறங்கும் பொழுது அதோடு சேர்ந்து அல்லாஹுடைய ரஹமத்தும் எனக்கு கிடைக்கிறது, அதனால தான் நான் சந்தோஷப்படுறேன்டாங்க. இப்போ மழை பெய்யும் பொழுது அல்லாஹுடைய ரஹமத்து இறங்குகிறது என்ற அந்த உணர்வோடு நாம் நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதற்குரிய துஆக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். சரி, இனி மழை வர்றதுன்னா என்ன செய்யணும்? மழை வந்தால் என்ன செய்யணும்னு நம்ம பார்த்தோம். இனி மழை வர்றதுக்கு என்ன செய்யணும்? இன்று ஓதப்பட்ட பாடத்தில் மழை வருவதற்குண்டான சலாத்துல் இஸ்திஸ்கா, மழைக்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகைகள் இருக்குது. மழைக்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகை, அதன் மூலமாக மழை வரும். அது போக மழை வருவதற்குண்டான, மழையை வர வைப்பதற்கு பல வழிகளை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித்தரார். மழை வருவது என்பது அது தொழுகையின் மூலமாகவும் வரும், தொழுகை அல்லாத பல வழிகளின் மூலமாகவும் வரும். முதல்ல மழை வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல் விஷயம், ஏற்கனவே கொடுத்த மழைக்கு அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும். அடுத்த மழை வரணும்னு சொன்னால் ஏற்கனவே அல்லாஹ் கொடுத்த மழைக்கு ஷுக்ர் செய்யணும். லைன் ஷக்கர்த்தும் ல அஸீதன்னகும். ஏற்கனவே கொடுத்ததுக்கு நீங்கள் ஷுக்ர் செஞ்சால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். அப்போ அடுத்த மழை வரணும்னு சொன்னால் முதல்ல கொடுக்கப்பட்ட மழைக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லாஹ்வே எங்களுக்கு நல்ல முறையில் நீ மழையை கொடுத்தாயே அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு மலைகளை இறக்கி தருவோம். இரண்டாவது, மழை வருவதற்குண்டான வழி மழைக்காக வேண்டி தொழுகுவது. மூன்றாவது, மலைகள் வருவதற்குண்டான வழி துஆ செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வருவதற்காக வேண்டி துஆ செய்வார்கள். தங்களுடைய முபாரக்கான கம்கட்டினுடைய வெள்ளை தெரியும் அளவுக்கு கையை தூக்கிடுவாங்க. முபாரக்கான கம்கட்டினுடைய வெள்ளை தெரியும் அளவுக்கு கையை தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட மன்றாடி கேட்பார்கள், அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம இஸ்கினா கைஸன் முகீஸன் மரீஅன் முரீஅன் நாஃபிஅன் கைர லாரின் ஆஜிலன் கைர ஆஜில். நிறைய துஆக்கள் இருக்குது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வருவதற்காக வேண்டி கேட்ட துஆக்கள் எல்லாம் நிறைய துஆக்கள் இருக்கிறது. இப்போ மழை வருவதற்காக வேண்டி அல்லாஹ்க்கு நம்ம ஷுக்ர் செய்யணும், அதற்காக வேண்டி தொழ வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்விடத்திலே மழை கிடைப்பதற்காக நம்ம துஆ செய்யணும். நான்காவதாக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடணும். நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் அதன் மூலமாகவும் அல்லாஹ் மழை இறக்குவான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் உங்களுக்கு மழையை தருவான்னு சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான். அது மாதிரி சதகா கொடுப்பதின் மூலமாக, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, பெருநாள் தொழுகை சம்பந்தமாக சொன்னமே, அது மாதிரி ஏழப்பட்ட மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள், பாவப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நாம் மழையை பெற முடியும்.
ஹதீஸில் ஒரு செய்தி பார்க்குறோம் இல்லையா, முந்தைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் நடந்து செல்கிறார், கடுமையான வெயிலாக இருக்குது, திடீர்னு ஒரு சப்தம் கேட்குறாரு, இஸ்கி ஹதீகத்த ஃபுலான், இன்னாருடைய தோட்டத்திற்கு சென்று மழை பெய்வை அப்படின்னு ஒரு சப்தம் வருகிறது. மேகத்துக்கு ஒரு ஆர்டர் போடப்படுகிறது. இந்த பெரியவங்க சொல்கிறாங்க, அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிற திடீர்னு ஒரு சப்தம், இஸ்கி ஹதீகத்த ஃபுலானின், இன்னாருடைய தோட்டத்திற்கு சென்று நீ மழை பெய். எங்கேயோ போன மேகம் டக்குன்னு திரும்புது, நேராக அல்லாஹ் எந்த இடத்த சொன்னானோ அந்த இடத்துல போய் மழை பெய்யுது. இந்த பெரியவங்க சொல்கிறாங்க, நான் அந்த மேகத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். அது என்னடா தனியாக இவனுக்கு மட்டும் மழை பெய்யுது, தனியாக பர்டிகுலராக அல்லாஹ் ஒரு ஆளை மட்டும் சொல்லி இவனுடைய தோட்டத்தில் மட்டும் போய் மழை பெய்யும். ரொம்ப ஆச்சரியம். மழைங்கிறது பொதுவானது, அல்லாஹ் எல்லாருக்கும் பொதுவாக பெய்ய வைக்கணும். அது என்ன இவருடைய தோட்டத்துக்கு மட்டும் தனியாக? ஹதீஸில் வரக்கூடிய செய்தி. இந்த மகான், இந்த பெரியவங்க அதை பின்தொடர்ந்தே போகிறாங்க. முன்றைய காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை நாயகம் சொல்லித்தாராங்க. மழையெல்லாம் பெஞ்சு முடிச்சிருச்சு. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன இது, எதுவும் விசேஷம் உங்களுக்கு இருக்குதா, ரொம்ப சிறப்பானவங்களா, இந்த செய்தியெல்லாம் சொல்லலை, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படின்னு கேட்குறாங்க. என் வாழ்க்கை என்ன, ஒன்றும் இல்லையா, சாதாரணமாக தானே இருக்குது. இல்லை, ஏதாவது ஒரு விசேஷம் இருக்குமே உங்கள்கிட்ட, ஏதாவது ஒரு சிறப்பு தன்மைகள் உங்கள்கிட்ட இருக்குமே. அப்படி ஒன்றும் இல்லை, விவசாயம் செய்கிறேன், விவசாயத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய முதல் காசு வருது இல்லையா, அதை 3ஆக பிரிச்சுருவேன். எனக்கு வரக்கூடிய வருமானத்தை, எனக்கு வரக்கூடிய இன்கம் இங்கே 3ஆக பிரிச்சுருவேன். ஒன்று என் குடும்பத்துக்கு நான் வைத்துக்கொள்வேன், இந்த 3ல் 1 என் குடும்பத்திற்கு வைத்துக்கொள்வேன். இன்னொன்றை முதலுக்கு வச்சுக்கிடுவேன். எல்லாத்தையும் நானும் செலவு பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் தானம் தர்மம் பண்ண மாட்டேன். ஒரு பங்கை என் குடும்பத்துக்கு ஒதுக்கிடுவேன். இன்னொன்று இதுக்கு போடணும் இல்லை, அடுத்ததுக்கு செலவுக்கெல்லாம் தேவைப்படுமே, பராமரிப்புக்காக வேண்டி, பிஸ்னஸுக்காக வேண்டி ஒரு பங்கை வச்சுருவேன். 3ஆவது பங்கை ஏழைகளுக்கு ஒதுக்கிடுவேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை. பெரிய அமல்லாம் என்கிட்ட கிடையாது. நைட்டு பூரா உட்காந்து தொழுகிறது, பகல் நோன்பு வைக்கிறதெல்லாம் இல்லை. என் வரக்கூடிய இன்கம்மிங் வருமானத்தை 3ஆக நான் பிரித்து கொள்வேன். அதை இந்த மாதிரி நான் செலவு செய்வேன் என்று சொன்னார்கள். என்றால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மழையை இறக்குவான். கடைசியாக சொல்ல போனால் நல்லோர்களின் பொருட்டாலும் அல்லாஹ் மழையை பெய்ய செய்வான். நல்லோருடைய பொருட்டினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால், நபிமானுடைய பொருட்டினால், வலிமார்களின் பொருட்டினால், இமாம்களின் பொருட்டினால், சஹாபாக்களுடைய பொருட்டினால், ஷேഖ்மாருடைய பரக்கத்தினால், அவங்க பொருட்டினாலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மழையை பெய்ய செய்வான். நிறைய வரலாறுகள் இருக்குது, நிறைய வரலாறுகள் இருக்குது, சொல்வதற்குண்டான நேரம் இல்லை. அடுத்த தலைப்பை நான் கொண்டு வரணும். ஹௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அதஸல்லாஹு சிர்ரஹு, அவங்களுடைய முன்னோர்களில் உள்ளவங்க தான் ஒரு தாயார், ஃபாத்திமா சானின்னு நினைக்கிறேன், சரியாக பேர் ஞாபகம் இல்லை. அவங்கள்ட்ட மக்கள்லாம் வந்து மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், மழை இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் மழை கிடைப்பதற்கு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க என்று சொன்னவுடன் அந்த அம்மா பெரிய சீதேவி வீட்டுக்குள்ளே போனாங்க. ஒரு விளக்குமாரை தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து வீட்டு வாசலை கூட்டிகிட்டு, அல்லாஹ்வே நான் வீட்டை கூட்டிட்டேன், நீ தண்ணியை தெளிந்தார்களா. அல்லாஹோடு எவ்வளோ தொடர்பு வைத்திருக்கிறார்கள், அல்லாஹோடு எவ்வளோ நெருக்கத்தை வச்சிருக்கிறாங்க, அல்லாஹோடு எவ்வளோ நெருக்கம் அந்த சீதேவிகளுக்கு. வேறு ஒன்றும் செய்யலை, துவாவும் செய்யலை, அல்லாஹ் மழையை கொடுன்னு சொல்லலை. அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை பாருங்கள். வீட்டை கூட்டிகிட்டு, அல்லாஹ் நான் வீட்டை கூட்டிட்டேன், நீ தண்ணியை தெளித்து விடுன்றாங்க. அடுத்த செகண்ட் மழை பெய்யுது. ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸு தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு சமயம் டெல்லியில் கடுமையான பஞ்சம் ஏற்படுது. பெரும் பெரும் உலமாக்கள், பெரும் பெரும் ஆலிம்கள், ஊர் மக்கள் அவ்வளோ பேரும் போய் துவா செய்கிறோம், மழை பெய்கிறமாய் தெரியல. கடைசியில் அவ்வளோதான், அல்லாஹ் எப்போ நாடுவானோ அப்போ மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்புவதற்காக வேண்டி இருக்கும் பொழுது ஒரு வாலிபன் குதிரையில் ஏதோ ஒரு மூட்டையை சுமந்துட்டு வராரு. அங்கே வந்து இறங்கிட்டு அந்த வாலிபர் அந்த மக்களை பார்த்து கேட்குறாரு, என்ன அங்கே எல்லாம் கூட்டமாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம், கூட்டமாக இருக்கிறீங்களா, என்ன விஷயம், வெளியூர்காரர் போல் தெரியுது இந்த வாலிபர். அவங்க சொன்னாங்க, மழை இல்லை டெல்லியில், அதனால் மழைக்காக வேண்டி துவா செஞ்சுட்டு போகிறோம். இல்லை மழை பெஞ்சுதா, பெய்யல. சரி நான் துவா கேட்கட்டுமா, அந்த வாலிபர் கேட்குறாரு, நான் துவா கேட்கலாமா. இப்போ அவங்க சொன்னாங்க, பெரும்பெரும் உலமாக்கள் கேட்டே வேலை ஆகலை, பெரும்பெரும் உலமாக்களாகிய நாங்கள் கேட்டே வேலை ஆகலை, நீ கேட்டால் ஆக போகுது, சரி பரவாயில்லை கேட்குறேன்ட்ட கேளு என்று சொன்னவுடன் தான் முதுகில் வைத்திருந்த பொட்டியை கீழே இறக்கி வைக்கிறார். தான் முதுகில் ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸு தெஹ்லவி இதை பதிவு செய்கிறாங்க. தன் முதுகில் இருந்த பெட்டியை கீழே கழட்டி வச்சா உள்ள ஒரு வயசான மூதாட்டி, அவன் தாயார், வயசான மூதாட்டி அவனுடைய தாயாரை தான் சுமந்து வந்திருக்கிறார்.
அந்த தாயை கீழே இறக்கி வச்சுட்டு துவா செய்தார், யா அல்லாஹ் என் தாய் எவ்வளோ சுத்தமானவங்கிறது உனக்கு தெரியும், என் தாய் எவ்வளோ பத்தினித்தன்மை கொண்டவள் என்பது உனக்கு தெரியும், தன் வாழ்நாளில் எந்த அந்நிய ஆணையும் அவர்கள் பார்த்தது கிடையாது, அவ்வளோ பரிசுத்தமான தாய் என்பது உனக்கு தெரியும், நான் சொல்வது உண்மையாக இருக்குமே ஆனால் இந்த தாயின் பொருட்டினால் மழை பெய்ய வைங்கிறான். அடுத்த செகண்டு மழை பெய்யுது, அடுத்த செகண்டு மழை பெய்யுது. அன்பான பெருமக்களே, நல்லோர்களின் மூலமாக சாலிஹீன்களுடைய பொருட்டினால் மழை பெய்யும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அன்பான பெருமக்களே, இனி அடுத்து இறுதியான ஒரு டாபிக்கு நான் வாரேன். அப்போ மழை பெய்வதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்குறோம். மழை கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், மழை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸ் அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் அன்று பெருநாள் தொழுகையை முடித்ததற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து திரும்புகிறார்கள். பெருநாள் தொழுகை அல்ல, கிரகண தொழுகை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிக்கிறார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு இதில் கிரகண தொழுகை சம்பந்தமாக வருது. அந்த கிரகண தொழுகையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுகும் பொழுது நாங்கள் பார்த்தோம், தொழுதுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கொஞ்சம் முன்னாடி போனீங்க, அப்புறம் பின்னாடி வந்து விட்டீர்களே, என்ன காரணம்னு கேட்குறாங்க. இன்று ஓதப்பட்ட பாடத்தினுடைய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது நான் சுவனத்தை பார்த்தேன். இன்னி ரஅய்துல் ஜன்னா, சுவனத்தை நான் பார்த்தேன். அந்த சுவனத்தில் ஒரு திராட்சை கொத்தை நான் பார்த்தேன். சுவனத்தில் திராட்சை கொத்தை நான் பார்த்தேன். அதை எடுக்கலான்னு நான் நினச்சேன், ஆனால் எடுக்காமல் விட்டுட்டேன். நான் எடுத்திருந்தால் அகல்தும் மின்ஹு மா பகீத்து துனியா, இந்த உலகம் அழிகின்ற வரை, இந்த உலகம் இருக்கின்ற வரை அந்த திராட்சையிலிருந்து இங்கே சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள். அந்த திராட்சையை மட்டும் நான் எடுத்து கையில் கொடுத்துட்டேன்னு சொன்னால், அந்த திராட்சையை நீங்கள் மட்டும் இல்லை, மறுமை நாள் வரையிலையும் உலகம் இருக்கின்ற வரை அவ்வளோ பேரும் சாப்பிடுவீர்கள். அதனால் நான் அதை எடுக்கலைன்ட்டாங்க. அடுத்து சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உரீத்துன் நார், நரகம் எனக்கு காட்டப்பட்டுச்சு. நரகம் எனக்கு காட்டப்பட்டது. அதை விட மோசமான ஒரு காட்சியை நான் பார்க்கல, அதை விட மோசமான ஒரு காட்சியை நான் பார்க்கவில்லை. நரகத்தில் பலரையும் நான் பார்த்தேன், அதிகமாக நான் பெண்களை பார்த்தேங்கிறாங்க. நரகத்தில் ஒரு ஐத்து அக்ஸர் அஹ்லுஹா அன்னிசா, நரகத்தில் அதிகமானவர்களாக பெண்களை நான் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் சஹாபா பெண்மணிகள் கொந்தளிச்சிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எல்லாரும் தான் பாவம் செய்கிறாங்க, அது என்ன நாங்கள் மட்டும் அதிகமாக இருக்கிறோம், நாங்கள் மட்டும் அதிகமாக நரகத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பி குஃப்ரிஹின்ன, அவங்களுடைய காஃபிருடைய தனத்தின் காரணத்தினால், பி குஃப்ரிஹின்ன, அவருடைய மறுப்பின் காரணத்தினால், குஃப்ரியத்தின் காரணத்தினால், நிராகரிப்பின் காரணத்தினால். உடனே பெண்மணிகள் கேட்டார்கள், சஹாபா பெண்மணிகள், யுக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ் கொண்டா காஃபிர் ஆகுறாங்க, பி குஃப்ரிஹின்ன, அவங்க காஃபிராகி விட்டதின் காரணத்தினால, யா ரசூலல்லாஹ், பி குஃப்ரிஹின்ன யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ் கொண்டா காஃபிர் ஆகிட்டாங்க என்று கேட்டதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, யக்ஃபுர்னல் அஷீர் வ யக்ஃபுர்னல் இஹ்சான், காஃபிர்னு சொன்ன அந்த காஃபிர் அல்ல, கணவன்கிட்ட நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறாங்க. யக்ஃபுர்னல் அஷீர், கணவனை மறுக்கிறார்கள். கணவனை மறுக்கிறாங்கன்னா அடுத்து சொல்கிறாங்க, யக்ஃபுர்னல் இஹ்சான, கணவன் தன் மனைவிக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை மறுக்கிறார். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன அத்தஹர குல்லா, உன் மனைவிக்கு, ஒருவன் தன் மனைவிக்கு காலம் முழுவதும் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவர் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு அவர் சொல்லி இவன் முடியலன்னு சொல்லிட்டா, ஒரே வார்த்தை, மா ரஐத்து மின்க ஹைரன் கத்து, உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லைன்றுவா. ஒரு செகண்ட் தூக்கி போட்டு உடைச்சிருவா. காலம், நான் சொல்லலை, என்ன கோவிச்சுக்கிறாதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறா, காலம் முழுவதும் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பூரா செஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொருளை கேட்டு அவர் முடியலன்னு சொல்லிட்டா,
உன்னை கட்டி நான் இதுவரை எந்த நல்லதையும் கண்டதில்லைன்றுவான். ஒரே நேரத்தில் சீலை குத்திடுவான். இதுதான் நீங்கள் நரகம் போகிறதுக்கு காரணம்டாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பெண்கள் அதிகமாக நரகம் செல்வதற்கு காரணம் தக்ஃபுர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர். இப்போ இன்னைக்கு ஓதப்பட்ட பாடத்தில் நாயகம் சொன்னது கணவன்கிட்ட நன்றி கெட்டத்தனமாக நடப்பார்கள். வேறு சில ஹதீஸுகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸ் தான், நான் பெண்களை அதிகமாக நான் அருகில் பார்த்தேன், அதுக்கு காரணத்தை சொல்லும் பொழுது ரொம்ப சபிப்பார்கள் அதிகமாக. இப்போ நான் இந்த தலைப்புக்குள்ளே தான் நான் வாரேன். கடைசியாக முக்கியமான சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் முடிவுக்கு வருவேன். பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மோசமான, எவ்வளோ நல்ல குணங்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், எவ்வளோ சிறந்த குணங்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன, அதிகமாக பெண்கள் நரகில் செல்வதற்கு 2 காரணம். ஒன்று, கணவன்கிட்ட நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்வார்கள். 2வது, அதிகமாக சபிப்பார்கள். வாயில் சும்மா சரளமாக 6ஆம் கலிமாலேருந்து 7ஆம் கலிமா வரை வரும், அத்தனையும் வரும். நம்ம சபிக்கிறது, ஆண்கள் சபிக்கிறதெல்லாம் ஒரு லிமிட்டோடு தான் இருக்கும். இதெல்லாம் அன்லிமிட்டெடு தான். 7 தலைமுறை 8 தலைமுறைக்கெல்லாம் சேர்த்து போகும். நம்ம மக்கள் இல்லை, சாதாரணமாக பெண்களை சொல்கிறேன். நம்ம மக்கள்கிட்ட அந்த மாதிரி இருக்காது. பொதுவாக பெண்களுக்கு பெண்கள், இப்போ ஆண்களுக்கு ஆண்கள் சண்டை போட ஆரம்பித்தா அவங்க திட்டக்கூடிய திட்டெல்லாம் ஓரளவுக்கு காது கொடுத்து கேட்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணு சண்டை போட்டு திட்ட ஆரம்பித்தான்னா காது வழியாக ரத்தமெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். அடே அப்பா, அவ்வளவு சிறப்பான திட்டுகளாக இருக்கும், எங்கேருந்து தான் எடுப்பாங்கன்னு தெரியாது. அவ்வளவு கடுமையான வார்த்தைகள் நான் சொல்கிறாங்க. தக்ஃபுர்னல் லஅன், ரொம்ப அதிகமாக சபிப்பார்கள். இந்த இடத்தில் தான் நான் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் கொண்டு வருவேன். அதிகமாக சபிக்குதல் என்பது பெண்கள் முதல்ல ஆரம்பிக்கிறது தான் பிள்ளைகள்கிட்ட தான் ஆரம்பிப்பாங்க. அதிகமாக சபிக்குதல் என்பது பெண்கள்கிட்ட சபிக்கக்கூடிய குணம் இருக்குது. நாயகம் சொல்கிறாங்க, சண்டை வரும்போதும் சபிப்பாங்க, கணவனோட சண்டை போடும்போது திட்டலாம், அல்லது வெளியில் சண்டை போடும் திட்டலாம். அதிகமாக சபிப்பது என்பது பெண்களை பொறுத்தவரை தான் பிள்ளைங்கள்கிட்ட தான் அதிகமாக காட்டுவார்கள். ஏன்னா அதிகமான தாயோடு தொடர்பு புள்ள இருக்குது. புள்ள அதிகமாக சேட்டை பண்ணுவான், அதிகமான சேட்டை. அதனால் பெண்கள் அதிகமாக திட்டுவதை நாம் பார்க்கலாம். ரொம்ப கவனத்தில் செலுத்த வேண்டிய ஒரு செய்தி. சபிக்குதல் என்பது மிக மோசமான ஒன்று. சபிக்குதல் என்பது ஒரு ஆளை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்கள், எப்பொழுதும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம பிள்ளைகளை ஒருபோதும் சபித்து விடக்கூடாது. சபிக்குதல் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன, தக்ஃபுர்னல் லஅன, அதிகமாக சபிப்பார்கள். அதில் அந்த குழந்தை விஷயத்தை மட்டும் நான் எடுக்கிறேன். பெற்றோர்களும் நாம் பணிவான முறையில் சொல்லிக் கொள்வது, தாய்மார்களோடு நாம் பணிவான முறையில் சொல்லிக் கொள்வது. உள்ள கடுமையான சேட்டை பண்ண தான் செய்வான், சேட்டை பண்ணக்கூடிய வயசில் சேட்டை வரதான் செய்யும். ஆனால் அதை நாம் சபித்து அந்த பிள்ளைங்களை திருத்துன்னு நம்ம நினைக்கக்கூடாது. சபித்தா புள்ள ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். வரலாற்றில் பல செய்திகள் நாம் பார்க்கிறோம். சபிக்குதல் பிள்ளைகளுடைய விஷயத்தை நாம் குறைக்க வேண்டும். முதல்ல பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்காக வேண்டி நம்ம துஆ செய்யணும். ஏன் துஆ செய்யணும்? குர்ஆனில் அல்லாஹ் பிள்ளைங்களை பற்றி 2 விதமாக சொல்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னாங்கிறான். உங்கள் புள்ள உங்களுக்கு ஃபித்னாங்கிறான், பெரிய குழப்பங்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவுனுங்கிறான். உங்கள் புள்ள உங்களுக்கு விரோதிங்கிறான். ஒரு இடத்துல புள்ள உங்களுக்கு சோதனைங்கிறான். ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு செய்தி. பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நமக்கு ரஹ்மத்தாக அமைவார்கள். பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அவங்க பரக்கத்தாக அமைவார்கள். இல்லைன்னு சொன்னால் அப்படியே திரும்பிடுவாங்க. எத்தனையோ பெற்றோர்கள் தவம் இருந்து சிரமப்பட்டு பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி கடைசியில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த சனியனை பெக்கிறதுக்கு பெக்காமல் இருந்திருக்கலாமே, இந்த சனியனை பெக்கிறதுக்கு பெக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு மாறுசா மாணவனுடைய தாய் என்ற சொன்ன செய்தி கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். அவனை சாவடிச்சிருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டான், அவன் சேட்டை பண்ணுறான். அவன் தாய் சொல்கிறது, அவனை கை காலை கெட்டி வச்சு சாவடிங்க, தீயில சூடு வைங்க, நான் கேட்கவே மாட்டேன். அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அன்பான பெருமக்களே, என்ன பிள்ளைங்க அப்படின்னா என்ன ஜின்னா அவங்க அல்லது மலக்கா? சேட்டை பண்ண தான் செய்வாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் அம்மா நஹ்வி அப்பாட்ட கூப்பிட்டு போவாங்க. நஹ்வி அப்பாட்ட கூப்பிட்டு போய் ரொம்ப சேட்டை பண்ணுறான் சொன்ன உடனே அந்தந்த வயசில் அது வரதான் செய்யும். அந்தந்த வயசில் அதெல்லாம் வரதான் செய்யும். பின்னாடி எல்லாம் சரியாக்குவாங்க. சீதேவி துவா செஞ்சான். அப்போ பிள்ளைகள் சேட்டை செய்யும் பொழுது நாம் அதை துஆவாக மாற்ற வேண்டுமே தவிர பதுவா செஞ்சிடக்கூடாது.
பிள்ளைகளுக்காக துஆ செய்யணும். துஆ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, துஆ எவ்வளவு அவசியமானது, துஆ நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு மாற்றும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸலாத்து தஅவாத்தின், 3 துஆக்கள் இஸ்தஜாபு லஹுன்ன, 3 துஆ யார் கேட்டாலும் கபூலாக ஆகும். 3 நபர்கள் அவங்க துஆ கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் கபூல் செய்வான். 3 நபர்கள் துஆ செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வான். அதில் ஒரு துஆ தஅவத்துல் வாலிதி லி வலதி, பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துஆ. ஏன் துஆவை நீங்கள் பதுவாவை மாத்திரிய? ஏன் துஆவை பதுவாவை மாத்திரிய? பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துஆ அல்லாஹ் கபூல் செய்வான். துஆ செய், பதுவா செய்யாத. அன்பான பெருமக்களே, எவ்வளவு துஆ முக்கியத்துவம், பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்வது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். நபிமார்களை பார்த்தா பிள்ளைங்க கிடைக்கிறதுக்கு முன்னாடியே துஆ செய்கிறாங்க. நபிமாருடைய வாழ்க்கையை பாருங்க, பிள்ளைகள் வரவே இல்லை, பிள்ளைகள் வருவதற்கு முன்னாடியே தனக்கு இப்படிப்பட்ட பிள்ளை வேணும்னு துஆ செய்கிறாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இப்ராஹிம் நபி துஆ செய்கிறாங்க. ரப்பி ஹப்லி ذُرِّيَّةً طَيِّبَةً, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறாங்க. வஜஅல்ஹு ரப்பி ரதியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறாங்க. ரப்பி ஹப்லி மின் லதுன்க வலியா, குழந்தை வரவே இல்லை, வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வரக்கூடிய பிள்ளை இப்படி வரணும்னு துஆ செய்கிறாங்க. பிள்ளைகளுக்காக வேண்டி நம்ம நல்ல துஆ செய்ய வேண்டும், நல்ல துஆ செய்யணும். வரலாற்றிலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்த்தால் நபிமார்கள் தங்களுடைய எல்லா துஆக்களிலும் தன் பிள்ளைகளை சேர்த்திருக்கிறார்கள். தன்னுடைய எல்லா துஆக்களிலும் தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, வயகால இப்ராஹீமு ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன் வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், சிலை வணங்குவதை விட்டும் என்னையும் என் பிள்ளைகளையும் நீ காப்பாற்றுவாயா. தனக்கு மட்டும் துஆ செய்யக்கூடாது, தன் பிள்ளைகளுக்காக சேர்ந்து துஆ செய்ய வேண்டும். இந்த திட்டுறது எப்போ போகும் அதான் சொல்லவார். பெண்கள்கிட்ட அதிகமாக திட்டக்கூடிய சபிக்கக்கூடிய குணம் இருக்குது, அது அதிகமாக தன் பிள்ளைங்களை தான் திட்டுவாங்க. அந்த திட்டுறது எப்போ போகும்னா நம்ம திட்ட துஆவாக மாற்றணும், திட்ட துஆவாக மாற்ற வேண்டும். இப்படி வரலாற்றிலே நாம் பார்த்தால் நிறைய துஆ செஞ்சுருக்கிறாங்க. எரிசுனி வ எரிசு மின் ஆலி யாக்கூப் வஜஅல்ஹு ரப்பி ரதியா துஆ செய்கிறாங்க. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக் வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். துஆல பூரா நபிமார்களை பார்க்கும் பொழுது எல்லாம் தனக்கு கேட்கும் பொழுது தான் பிள்ளைகளுக்கும் சேர்த்து துஆ செய்வார்கள். இப்படி குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய துஆ. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நிறைய துஆ, நிறைய துஆ. சுலைம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவங்க, அவன் சொல்கிறாங்க, நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது ஓதுவதற்காக வேண்டி உஸ்தாதுகிட்ட போனேன், மக்தபுல ஓதுவதற்காக வேண்டி உஸ்தாதுகிட்ட போனேன். அவங்க எனக்கு ஃபாத்திஹா ஓதி கொடுத்தாங்க. எனக்கு ஃபாத்திஹா வாயில் வரமாட்டிருக்குது, ஃபாத்திஹா எனக்கு வாயில் வரலை. இப்போ உஸ்தாத் என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு உம்மா இருக்கான்னு கேட்டாங்க. உம்மா இருக்கா உனக்கு? உம்மா இருக்குது, போ உம்மாட்ட போய் துஆ செய்ய சொல். ஒன்றை என்னால் ஓதி கொடுக்க முடியாது, உன் வாயில் வரமாட்டிருக்குது, இதுக்கு சொல்யூஷன் என்ன, இதுக்கு என்ன வழி? உன் உம்மா உனக்கா வேண்டி துஆ செய்ய சொல். நேராக வந்துட்டான் அந்த பையன், வந்து சுலைம் வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஃபாத்திஹா சொல்லி கொடுத்தாங்க. ஃபாத்திஹா எனக்கு வரமாட்டிருக்குது, உம்மா இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம் இருக்குன்னு சொன்னேன். உம்மாட்ட உனக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுன்னு சொன்னாங்க. தாயார் துஆ செய்கிறார்கள். தம் மகன் சுலைமுக்காக வேண்டி தாயார் துஆ செய்கிறாங்க. வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது தாயினுடைய துஆ. சுலைம் பகதாதிற்கு செல்கிறார்கள், அரபி படிக்கிறாங்க, ஹிஃபுல் ஓதுறாங்க, மிகப்பெரிய ஃபிக்ஹ் ஞானத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஃபாத்திஹா கூட வாயில் வராத சுலைம் தாயினுடைய துஆவின் மூலமாக இத்தனையும் பகதாதில் கற்றுக்கொள்கிறார்கள். ஈராக்குக்கு போகிறாங்க, ஷாஃபியுடைய உலமாக்கள்கிட்ட ஃபிக்குகளை கற்றுக்கொள்கிறார்கள், மிகப்பெரிய இமாமாக வருகிறார்கள். அப்புறம் சொந்த ஊருக்கு வந்து பெருங்குண்ட இமாமாக மாறினார்கள். சுலைமை யார் மாற்றினது? தாய் தான், தாயினுடைய துஆ. அன்பான பெருமக்களே, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அதிகமாக வக்கான கசீரம்மா யதுல்லாஹ் லி இப்னிஹி அலியின். ஃபுதைல் இப்னு இயாத் அவங்களுக்கு அலின்னு சொல்லக்கூடிய மகன் இருந்தாங்களாம்.
அந்த மகனுக்காக வேண்டி எப்பொழுதும் துவா செய்வார்களாம். என்ன துவா தெரியுமா? பலகான துவா. அல்லாஹும்ம இன்னி இஜிதஹத்து ஃபி தர்பியத்தி அலியின், அல்லாஹுவே என் புள்ள அலிய நான் தர்பியத் செய்வதற்கு ரொம்ப முயற்சி செய்கிறேன். ஃபலம் அகதீர், என்னால் முடியல. நமக்கு முடியலன்னு வரும் பொழுது அந்த கோபத்தை நம்ம சாபமாக மாற்றக்கூடாது, அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஃபுதைல் இப்னு இயாத் மிகப்பெரிய மகானு, தான் பிள்ளைய தர்பியத்தை செய்கிறாங்க, அவன் தான் வழிக்கு வரமாட்டிருக்கிறான். அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, ரப்பே என் மகன் அலிய நான் சரி செய்வதற்கு ரொம்ப முயற்சி பண்ணுறேன். ஃபலம் அகதீர், என்னால் முடியலை. ஃபரப்பிஹி அந்தலி, என் சார்பாக நீ அவனை தர்பியத்தை செய்யுங்கிறான். என்னால் முடியல ரப்பே, உன்ட்ட நான் கையேந்துறேன், என் பிள்ளையை நீ தர்பியத்து பண்ணு, என் பிள்ளையை நீ சரி செய்வாயாக என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துவா செய்கிறார்கள். அந்த துவாவினுடைய பலன் அப்துல்லா இப்னு முபாரக் சொல்வார்கள் ரஹ்மத்துல்லாஹி, ஹைருன் நாசி அல் ஃபுதைல் இப்னு இயாத் வ ஹைரம் மின்ஹு இப்னுஹு அலி. அப்துல்லா இப்னு முபாரக் சொன்னார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மக்களில் சிறந்தவர் ஃபுதைல் இப்னு இயாத், மக்களில் சிறந்தவர் ஃபுதைல் இப்னு இயாத், அவரை விட சிறந்தவர்கள் தான் அவருடைய மகன் அலிங்கிறாங்க. அதே மாதிரி சுஃபியான் இப்னு உயைனா, இமாம் ஸஹபி போன்ற பலர்களும் செய்யக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அத்தாவை மிஞ்சிட்டாங்க, வாப்பாவை மிஞ்சிட்டாங்க மகனார் அலி அவர்கள். அத்தாவுடைய துவா தான் பிள்ளைங்களை மாற்றும். வயசான பெண்மணி அவங்ககிட்ட சிலர்கள் கேட்டாங்க, உங்கள் பிள்ளைங்களை நல்ல முறையில் வளர்த்துருக்கிறீங்களே, என்ன காரணம்? உங்கள் பிள்ளைங்களை நல்ல முறையில் வளர்த்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? அவங்க சொல்வார்கள், நான் நஃபில் தொழுதும் பொழுதெல்லாம், எப்பப்பெல்லாம் நஃபில் தொழுகுவானோ என்னுடைய தொழுகையில் எல்லாத்துலேயுமே நான் துவா செய்வேன். அல்லாஹும் ரிசுக்னி வையாஹும் அல் இல்மன் நாஃபிஆ வ ரிசுக்கல் வாசிஆ வல் அமல் சாலிஹ் வ ரிசுக்னி பர்ரஹும் வரது அன்னி வ அன்ஹும். என் பிள்ளைக்கு எப்பவும் துவா செய்வேங்கிறாங்க. நஃபில் தொழுகும் பொழுதெல்லாம் அதிகமாக துவா செய்வேன். அதே மாதிரி வேறு ஒரு பெரியவங்க தன்னுடைய பிள்ளைகள் அவ்வளோ பேருமே சாலிஹாக வளர்த்துட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, மா சிர்ரு சலாஹு இப்னிக வஹும் கசீருன், பிள்ளைங்க நிறைய பேர், அவ்வளோ பேரும் நல்ல மாதிரி வளர்த்துட்டீங்களே. ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளைய சாலிஹாக வளர்க்குறது பெரிய விஷயம். ஒரு ஆளுக்கு 10 பிள்ளையும் சாலிஹாக வளருமா? 10 பிள்ளையும் சீதேவியாக வளருமா? ஆனால் இவர்கள் வளர்த்தார்கள். 10 பிள்ளைகளும் எப்படி இவ்வளோ டாப்பாக வளர்த்தீர்கள்? அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி லா அத்ருக்கு துஆ லஹும், அல்லாஹ்வை சத்தியமாக நான் சொல்கிறேன், ஒரு நாள் கூட அவங்களுக்கு நான் துஆ செய்யாமல் இருந்ததில்லை. துஆ தான் என் பிள்ளைகளை நான் மாற்றியது, என் பிள்ளைகளை இந்த அளவுக்கு ஆக்கியது எல்லாமே துஆ தான் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். அன்பான பெருமக்களே, நான் சொல்ல வருவது, பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, பிள்ளைகள் சேட்டை செய்யும் பொழுது அவர்களை பதுவாவை கொண்டு நாம் அடக்கிவிடக்கூடாது. துஆ தான் அதிகமாக செய்ய வேண்டும். பதுவாவின் மூலமாக எத்தனையோ பிள்ளைங்க சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க. பதுவா ஒருபோதும் துவா செய்து விடக்கூடாது. லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் பதுவா செய்யாதீர்கள். வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைங்களுக்கு எதிராகவும் நீங்கள் துவா செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு எதிராகவும் நீங்கள் துவா செய்யாதீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு எதிராகவும் நீங்கள் துவா செஞ்சிடாதீங்க. பிள்ளைங்க தப்பு செய்யும் பொழுது என்னென்ன திட்டு, உருப்படாமல் போவேன், விளங்காமல் போவேன், நாசமாக போவேன், ஹரவா போவேன், அப்படி போவேன், இப்படி போவேன். அல்லாஹ் அக்பர். அது ஊருக்கு வேறு மாதிரி இருக்குது. மேலப்பாளையம் செயல் எடுத்தால் 1 கழிச்சல்ல போவேன், 2 கழிச்சல்ல போவேன், வாந்தியில் போவேன், பேதியில். அல்லாஹ் இதெல்லாம் இதெல்லாம் 10 மாதம் சுமந்து வளர்த்த பிள்ளைய சரளமாக திட்டுறாங்க. ஒரு நாள் கபூலானால் தொலைஞ்சுது, அவ்வளோதான். சர்வசாதாரணமாக நாம் திட்டுகிறோம். பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது என்ன செய்யணும்? அல்லாஹு யஹ்தி, அல்லாஹு யுஸ்லிஹ், அல்லாஹ் உன்னை சரியாக்குவானாக, அல்லாஹ் நல்லாக ஆக்குவானாக என்று நாம் அவர்களுக்கு நாம் துவா செய்ய வேண்டுமே தவிர நம்ம பதுவா செஞ்சு விடக்கூடாது. ஒருபோதும் அவர்களை நாம் பதுவா செய்து விடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடிக்கடி சொல்லுவாங்க இந்த இமாம் சுதைசியுடைய சம்பவங்கள்லாம், அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பொதுவாக சொல்லுவாங்க, இமாம் சுதைசி அவங்க சொன்னாங்க, இந்த அளவுக்கு நான் இமாமா மாறுறதுக்கு காரணம் என் தாய் எனக்கு செஞ்ச துவா தான். அது நடக்கிற செய்தி உண்மையோ பொய்யோ தெரியல, வாட்ஸ்அப்பில் நம்ப முடியாது. பிப்ரவரி மாதம் திடீர்னு ஒரு செய்தி வரும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இமாம் சுதைசி அவர்கள் மரணித்து விட்டார்கள். நம்மளும் ரொம்ப அனுதாபப்பட்டு, எவ்வளோ பெரிய இமாமும் இந்த மாதிரி ஒரு செய்தியை கிடைப்பாங்களா, போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். திருப்பி ஜூன் மாதம் இன்னொரு செய்தி வரும், இமாம் சுதைசி அவர்கள் மரணித்து விட்டார்கள். இப்போ பிப்ரவரி மௌத்தானது யாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் சுதைசி 3 தடவை மௌத்தாயிருவாங்க. ஒரு வருஷத்துக்கு 3 தடவை மௌத்தாகி வந்துடுவாங்க. அதை
அதனால் வாட்ஸ்அப் செய்தியெல்லாம் நம்ம நம்ப முடியல. இருந்தாலும் ஒரு படிப்பினைக்காக எடுத்துக்கொள்ளலாம். இமாம் சுதைசி சொல்லுவாங்களாம், நான் சின்ன வயசாக இருக்கும் ரொம்ப சேட்டை பண்ணேன். ஒரு நாள் அந்த மாதிரி என் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நான் சேட்டை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் சாப்பாட்டில் மண்ணெண்ணெய் தூக்கி போட்டேன். உடனே என் தாய் ரொம்ப கோபப்பட்டவளாக சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உன்னை ஹரமைனுடைய இமாமாக ஆக்குவான்னு துவா செஞ்சாக. அந்த துவாவினுடைய பரக்கத்தை தான் நான் இன்றைக்கி பள்ளியில் இமாமாக இருக்கேன்னு சொன்னார்கள். இருக்கலாம். அப்போ கோபம் வரும் பொழுது அந்த நேரத்தில் கோபத்தை நாம் பதுவாவாக மாற்றாமல் துவாவாக நாம் மாற்ற வேண்டும். ஜுரைதுடைய வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜுரைஜுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தொழுதுட்டு இருக்கும்போது தாயாரை கூப்பிடுவாங்க. அவன் தொழுகையிலே கவனமாக இருப்பார்கள். கடைசியாக ஆவேசப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாள், அல்லாஹும்ம லா தமுத்துஹு ஹத்தா யந்துர இலா உஜூஹில் முமிசார். அல்லாஹ்வே இவர் ஒரு விபச்சாரியை பார்க்காதவரை மௌத்தாக்காதன்னு துவா செஞ்சிட்டாங்க. நம்ம ஆவேசப்பட்டு துவா செஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வே இவர் விபச்சாரியை பார்க்காதவரை இவரை மௌத்தாக்காதன்னு துவா செஞ்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஹதீஸ். கடைசியில் இப்படியெல்லாம் சீரழிஞ்சாங்க. வேற ஒரு பெண்ணு யாருடைய தொடர்பு கொண்டுட்டு வயிற்றில் குழந்தை உண்டாயிருவாங்க. இதுக்கு காரணம் ஜுரைஜுன்றுவாங்க. கடைசியில் வந்து அடித்து போட்டு சாத்துன்னு சாத்துவாங்க. பெரிய அவுளியா மாதிரி வேஷம் போடுற அவங்க வந்து இப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முடியக்கூடிய நேரம் வந்ததுக்கு காரணத்தான் நான் சொல்ல வரேன். தாயினுடைய பதுவா அது காலத்தில் நின்று கொள்ளும். அது பதுவா செய்யக்கூடாது. பிள்ளைகளை ஒரு காலம் பதுவா செய்யக்கூடாது. அடித்து போட்டு சாத்தி கீழே கொண்டு வந்து நீ தான் அந்த பெண்ணோட தவறான தொடர்பு வச்சின்னு கேட்க, நான் இல்லைப்பான்னு சொல்ல, கடைசியில் அந்த குழந்தையால் பேச வைப்பான். எனக்கு இதுக்கு இந்த பிள்ளைக்கும் எனக்கும் இவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல, கடைசியில் அவங்க நிரபராதியாக ஆயிடுவாங்க. ஆனால் தாயுடைய துவா என்ன, விபச்சாரியை நீ பார்க்காத வரை அல்ல அவனை மௌத்தாக்காது. அவங்க சொல்லிட்டு மௌத்தா போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த துவா எவ்வளோ காலத்துக்கு பிறகு வேலிடிட்டி இருக்குது பாருங்கள். இமாம் ஜமக்ஷரியுடைய சம்பவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இமாம் ஜமக்ஷரி 60 வயசில் ஒரு குதிரையில் போயிட்டு இருக்கும் பொழுது குதிரையிலேருந்து கீழே விழுந்து கால் உடஞ்சிரும். உடனே சொல்லுவார்கள், ஹாதா துவா உம்மீம்பா. எப்போ 60 வயசில் இமாம் ஜமக்ஷரி ஒரு கழுதையிலேயே குதிரையில் பயணம் போகும் பொழுது கீழே விழுந்து கால் உடஞ்சிரும். ஹாதா துவா உம்மி, என் தாயினுடைய பதுவாம்பாங்க. என்ன காரணம், சின்ன வயசில் இருக்கும்பொழுது ஒரு குருவி காலில் கைத்தை கட்டி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, அடே வாயில்லா ஜீவன்டா, அது எதுவும் பண்ணாதரான். விளையாட்டு போக்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. பல தடவை சொல்லுவாங்க, கால் ஒடிஞ்சிருண்டா, அதை போட்டு எதுவும் பண்ணாதரான். ஒரு கட்டத்தில் அந்த குருவி ஒரு பொந்துக்குள்ளே பூந்துடும், ஒரு மடைக்குள்ளே பூந்துடும். பிடிச்சி இழுப்பாங்க, கால் ஒடிஞ்சிரும். உடஞ்ச காலோட குருவியை தூக்கிட்டு வந்து, அம்மா நீ சொன்னது நடந்து போச்சுமா, இந்த மாதிரி நடந்து போச்சுமான்னு சொல்ல, தாய் சொல்லுவாங்க, நான் சொன்னேனா இல்லையா, வாயில்லா ஜீவன்டா, அதை கஷ்டப்படுத்தாத, அது கால் ஒடிஞ்சிரும்னு உடஞ்சி போச்சா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மாதிரி உன் கால் உடைந்தால் எப்படி இருக்கும். அவ்வளோதான். உன் கால் ஒடியட்டும்னா பதுவா செய்யலை, உன் கால் ஒடிஞ்சு போகட்டும்னு பதுவா செய்யலை, இந்த மாதிரி உன் கால் உடைந்தால் எப்படி இருக்கும். அவ்வளோதான், துவா கபூல் ஆகிடுச்சு. 60 வருஷத்துக்கு பிறகு கழுதிலிருந்து கீழே விழுறாங்க. குருவிக்கு எந்த கால் உடைஞ்சதோ அதே கால் இவங்களுக்கு உடையுது. தாயினுடைய பதுவா எக்ஸ்பைரி ஆகாதது. தாயினுடைய துவா நோ எக்ஸ்பைரி. மௌத்துக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் அது பலிக்கும். அது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து, என் மகன் என்னை படாத பாடுபடுத்துகிறான், என் மகன் என்னை ரொம்ப தொந்தரவு படுத்துகிறான், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், நான் என்ன செய்ய. அவன் கேட்ட ஒரே கேள்வி, அதாவுத்த அலைஹி, உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்கிறீங்க, இவ்வளோ சிரமப்படுத்துகிறான்னு சொல்கிறீங்களே, அவனுக்கு என்னைக்கா நீங்கள் பதுவா செஞ்சிருக்கலான்னு கேட்குறாங்க. உன் பிள்ளைக்கு எதிராக நீங்கள் பதுவா செஞ்சிருக்கலான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நான் ஆமாம், அவன் தப்பு பண்ணும்பொழுது நான் பதுவா செய்வேன். அந்த அஃபஸத்தஹு, நீ தான் அவன் நாசமாக்கிட்டேன், உன் பதுவா தான் இன்றைக்கி உன் பக்கம் திரும்பிடுச்சு. நீ செஞ்ச பதுவா தான் இன்றைக்கி உன் புள்ள உனக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுச்சு. பதுவா செய்யாது, யாருக்கும் பதுவா செய்யாதீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பான பெருமக்களை நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்ஸிர்னல் லஅன, அதிகமாக சபிப்பார்கள் பெண்கள். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சேர்த்து சொல்கிறது தான். பிள்ளைகளை ஒருபோதும் நாம் பதுவா செய்து விடக்கூடாது. அவங்க தவறு செய்யக்கூடியவங்க தான். நாம் அதை பதுவாவை துவாவாக நாம் மாற்ற வேண்டும். அந்த துவாவினுடைய பரக்கத், கஷ்டம் வரதான் செய்யும், அந்த நேரத்தில் கோபம் வரதான் செய்யும். அதை நம்ம பதுவா மூலமாக தீர்த்திடக்கூடாது. அந்த பதுவா அப்படி துவாவாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.
நம்ம பண்ணாத சேட்டையா எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம்னு சொன்னால் என் தாயினுடைய துவா தான். இல்லைன்னா நம்ம இருந்த லெவலுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கிறோம். என் தாய் போகாத இடமெல்லாம் இல்லை. மக்கியாப்பாடை கூட்டு போயிருக்கிறாங்க, காணப்பாடை கூட்டு போயிருக்கிறாங்க, நகையாப்பாடை கூட்டு போயிருக்கிறாங்க, இங்கே வேலூர் அப்பான்னு சொல்லுவாள். அவ்வளோ இடத்துலையும் கூட்டு போய் என் பிள்ளைக்கு அவனுடைய துவா செய்யுங்க. அந்த துவாவுடைய பறக்கத்தை இன்றைக்கி இந்த இடத்த நம்ம நிற்க வச்சுருக்குது. அன்றைக்கி என் தாய் பதுவா செஞ்சு நம்ம வேறு கேட்டகரியில் போயிருப்போம். அன்பான பெருமக்களை, எக்காரணத்தை கொண்டு நமது பிள்ளைகளை நாம் பதுவா செய்யக்கூடாது. எவ்வளவு சிரமங்கள் அவர் நமக்கு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் சரி, பதுவாவை துஆவாக மாற்றினால் பிற்காலத்தில் அது நமக்கு பயனை கொடுக்கும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரப்புல் ஆலமீன் அவனுடைய மேலான கிருபையினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் நல்லோர்கள் நாதாக்களுடைய துஆ பரக்கத்தினாலும் ஓதப்பட்ட இந்த புகாரி ஷரீஃபினுடைய பரக்கத்தினாலும் அல்லாஹ் நம் அனைவருடைய பிள்ளைகளை பொறுப்பானாக. நம்மை விட்டு மறைந்து விட்ட மருதூமியினுடைய பிள்ளைகளை பொறுப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள் மற்றும் கணவன்மாருடைய பிள்ளைகளை பொறுப்பானாக. ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்தருள் புரிவானாக. யார் யாரெல்லாம் நோயினால் சிரமப்படுகிறார்களோ அல்லாஹ்வுடைய நோய்களை ஷிஃபாவாக ஆக்குவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பெரும் பெரும் நோய்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் நாட்டத்தேட்டு நிறைவேற்றி கொடுப்பானாக. நம்முடைய வியாபாரத்திலும் தொழிலும் ஆயுஷிலும் ரிசுக்கிலும் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய எல்லாவித கஷ்டங்களை நீக்குவானாக. துன்பம் துயரங்களை நீக்குவாயா. மன கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள், வியாபார கஷ்டங்களை நீக்குவானாக. கண் திருஷ்டிகளை விட்டும் பாதுகாப்பானாக. செய்வினை சூனியங்களை விட்டும் பாதுகாப்பானாக. மனிதர்கள், ஜின்கள், ஷைத்தான்களுடைய பலா முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பானாக. வயதிற்கு வந்தும் யார் யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்களோ விரைவில் அவர்களுக்கு திருமணம் ஆகுவதற்கும், யார் யாரெல்லாம் திருமணம் முடித்து குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சாலிகான மக்களையும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியாருடைய கூட்டத்தில் ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹ் நம்முடைய மக்களை கண் குளிர்ச்சியான மக்களாக ஆக்கியருள் புரிவானாக. வலதுன் சாலிகாக ஆக்கியருள் புரிவானாக. நம்முடைய கரங்களை பிடித்து சோனம் எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக என்ற துஆ செய்வதோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விண்ணும் மண்ணும் படைத்தாலும் வல்லிரை ஏகனே யா அல்லாஹ். எண்ணில் அடக்கவியலா புகழனைத்தும் உனக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். எண்ணமெல்லாம் இனிக்கும் எங்கள் திருநபியே, எம் உயிரினும் இனிய கண்மணியே யா ரசூலுல்லாஹ். உங்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் நபியின் தங்க மணி மொழிகளாம் அல் ஜாமியு ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த கிரந்தமதை அங்கம் குளிர ஓத பொங்கும் பயன்களை தங்கு தடையின்றி அள்ளித்தரும் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீப் சபையின் 98ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜபு பிறை 4 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மொழிகளுக்கு கூத்தாநல்லூர் பெரிய ஜும்மா பள்ளி வாசலின் ஹத்தீபும் கூத்தாநல்லூர் ஃபைசுல் பாக்கியாத் அரபிக் கல்லூரியின் துணை முதல்வருமான மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் கம்பல் பக்ஸ் ஏஎல் முஹம்மது அலி ஆலிம் பாக்கவி அவர்களால் விளக்க உரை நிகழ்த்தப்பட்டு வல்லவன் அருள் சூழ வளமாய் நிறைவு பெறும் நிலையில் உள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இம்மஜ்லிஸினை கபூல் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். நாளை ரஜபு பிறை 5 திங்கட்கிழமை. நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கு அல் அஸ்ரார் ஆன்மீக திங்களிதழின் ஆசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் டிஎஸ்ஏ சையத் அபு தாஹிர் ஆலிம் மஹதரி ஃபாதில் ஜமாலி அவர்கள் விளக்க உரை வழங்க உள்ளார்கள். பொதுமக்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் மஜ்லிஸுக்கு வருகை தந்து
அல்லாஹ்வின் நல்லருளையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து சில அறிவிப்புகள். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் நிறைவு நாள் நேர நெருக்கடியை கருத்தில் கொண்டு அந்நாட்களில் வெளியூர் மக்களுக்கு திருப்திகரமாக நமது சேவைகளை வழங்கிட ஒத்துழைக்கும் வகையில் உங்கள் நன்கொடைகளை முன்கூட்டியே வழங்கி உரிய ரசீதுகளை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது மஜ்லிஸில் அன்றாடம் நிகழ்த்தப்படும் உரைகள் அனைத்தும் இங்கு வர இயலாத நிலையில் இருக்கும் உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளில் இருக்கும் மக்களுக்காக அன்றன்றைக்கே நம் சபையின் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மஜ்லிஸுல் புகாரி ஷரீப் என்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உரைகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு காயல்பட்டினம், தூத்துக்குடி, சென்னை மற்றும் திருவனந்தபுரம் நகரங்களில் இயங்கி வரும் ஜாஸ் பெர்ஃப்யூம்ஸ் நிறுவனத்தார் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்கள் அனைவரின் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நமது சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதியில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து மரண அறிவிப்பு. கேடிஎம் தெருவை சார்ந்த அல்ஹாஜ் JS சாமு ஷிஹாபுத்தீன் அவர்கள் நேற்று மாலை 4:40 மணியளவில் தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பகா அளவில் சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.